Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல நம்ம கொரியன் தல டான் லீயோட நடிப்புல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன 12 அப்படிங்கிற சீரிஸோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம தலைவன் பண்ற ரகளை எல்லாம் ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு டான் லீக்கு ஃபேன் பேஸ் அதிகம். ஏன் நான் கூட அந்த மனுஷனுக்கு ஃபேன் தான்பா. இப்போ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, மனிதர்கள் பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் 12 தேவதைகளை உருவாக்கி மனித இனத்துக்கு ஆதரவா இருக்கணும், தீய சக்திகள் அழிச்சு நரகத்துக்கும் பூமிக்கும் கனெக்டா இருக்கக்கூடிய அந்த நரக வாசலையும் அடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பாங்க. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்த தேவதைகளும் நரகத்தோட வாயில அடைச்சு மனித இனத்தை காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த சம்பவங்கள் நடந்து அடுத்த 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா மனித உலகத்துல மறைஞ்சிருந்த தீய சக்திகள்ல 1-2 எப்படியாச்சும் நரகத்தோட கதவை திறக்கணும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நரகமா மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஆளுங்க அந்த தீய சக்திகளை அழிச்சாங்களா, இந்த உலகத்தை மறுபடியும் காப்பாத்தினாங்களா? இது எல்லாம் தான் இந்த சீரிஸோட மீதி கதை. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கூட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பிரேமா நேச்சுரல்ஸ்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல பிரீமியம் ஹெர்பல் ஹேர் ஆயில்னு ஒரு ப்ராடக்ட்டையும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். தலைமுடியில ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃபா இருக்கட்டும், ஹேர் ஃபால், பூச்சி வெட்டு, புழு வெட்டு, அப்புறம் இளநரை, தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு, முடி வெடிப்பு, இது எல்லாமே படிப்படியா கியூர் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலையே ரெடி பண்ணிருக்கோம். உங்களோட ஆதரவுல நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கி அதுக்கு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாக்குள்ள எங்க இருந்து நீங்க ஆர்டர் போட்டாலுமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்கள யாருக்காச்சும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்க நம்மளோட வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நம்ம பிராண்டுக்குன்னு அபிஷியல் இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் இருக்கு, செக் பண்ணி அதையும் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுப்பீங்க நம்புறேன். அப்படியே உங்க வீட்ல யாரோட சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். இந்த சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களோட பாதுகாப்புக்காக பூமியை பிளந்து பாறைகள்ல இருந்து 12 தேவதைகளுக்கு கடவுள் உயிரை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா மனிதர்கள் வெளிச்சத்தை கடவுளா வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவதைகள் அவதரிச்ச அதே டைம்ல இந்த பூமியோட மறுபக்கத்துல கெட்ட சக்தி எல்லாம் நரகத்தோட கதவை திறந்து வெளியில வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மனித இனத்தையே அழிக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல வேளை தேவதைகள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த டீமன்ஸ் எல்லாம் தங்களோட பவர்ஸை பயன்படுத்தி அந்த நரகத்துக்குள்ளேயே சிறை வச்சாங்க. இருந்தாலும் இந்த சண்டையில 4 தேவதைகள் ரொம்பவே மோசமான நிலைமையில இறந்து போயிட்டாங்க. இப்ப மீதி இருக்கக்கூடியது 8 தேவதைகள். இதெல்லாம் ஒரு சின்ன வாய்ஸா சொல்லி முடிச்சு டைட்டிலையும் போடுறாங்க. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே நம்ம கதையோட ஹீரோவான டான் லீ கிட்ட போகுது. நாம சொன்ன அந்த 12 தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு தேவதை தான் நம்ம ஹீரோ. சொல்ல போனா அந்த கேங்குக்கே நம்ம ஆள் தான் தலை. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நரகத்தோட கதவை அடைக்கிறதுக்கு தங்களோட பவர்ஸை பயன்படுத்தினதால இப்ப நம்ம ஹீரோவுக்கும் அவனோட டீமுக்கும் பெருசா எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்ல. இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஜெயிலுக்கு வந்திருக்கான். ஏன்னா சிறை கைதியா இருக்கக்கூடிய டிஜேங்கிற ஆளு நம்ம ஹீரோவோட ஏஞ்சல் கம்பெனில இருந்து எக்கச்சக்கமான பணத்தை பிசினஸ் பண்றேன்னு கடனா வாங்கிருப்பான். அப்பதான் ஹீரோவும், யோ டிஜே என்னையா பணம் வாங்கி இவ்வளவு நாள் ஆச்சு, வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அழகா ஜம்முன்னு ஜெயில வந்து உட்கார்ந்துருக்க. அட என்ன டேசன், நம்மள அப்படியே பழகி இருக்கோம். சொல்ல போனா எனக்கு ஜாமீன் எடுக்க கூட ஆள் இல்ல. கண்டிப்பா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன வேலையை பார்த்து உன்னோட கடனை அடைச்சிடறேன். எது 20 கோடி ரூபாய் பணத்தை நீ வெளியில வந்து சின்ன வேலை பார்த்து அடைச்சிருவியா? இதெல்லாம் பேச்சுக்கு செட் ஆகாது. முதல்ல இந்த பத்திரத்துல ஒரு சைனை போடு. உன் சின்ன பாரியும் உன்னோட காரையும் நான் எடுத்துக்கிறேன். ஐயோ டேசன் என்ன பேசிட்டு இருக்க, பணம் தானப்பா, வெளியில வந்தா வாங்கிக்கலாம். அப்புறம் நான் இருக்கிறது ஜெயில்பா, என்ன நீ கொல்ல வந்து லைட்டா கோத்து விட்டேன்னு வைய மொத்த போலீஸோட கும்மி அமைச்சிருவானுங்க. சிரிச்சுக்கிட்டே நம்மாளு, ஏண்டா 100 வருஷமா நான் ஒரு தடவை கூட பணத்தை கரெக்டா கலெக்ட் பண்ணாம விட்டதே கிடையாது. உன்னை ஏன் வழியில டீல் பண்ணிக்கிறேன்னு நேரா வெளியில வந்தவன் தன்னோட ஜூனியருக்கு கால் பண்ணி, எலே விபூதி மண்ட நமக்கே ஒருத்த விபூதி அடிக்க பாக்குறான்டா, நீ உடனே டிஜேவுக்கு பெயிலுக்கான பணத்தை கட்டி அவனை வெளியில கொண்டு வா, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த வெள்ளமுடிக்காரன டாம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்து நம்ம ஹீரோவோட கம்பெனியை காட்டுறாங்க. மாடி பக்கத்துல கிளினிக் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம ஹீரோவோட ஆபீஸ் இருக்கு. அப்ப அங்க இருக்க போன் ரிங் ஆகுது. எடுத்து பேசுற புள்ளைய மச்சக்கண்ணின்னு மைண்ட்ல வச்சுப்போம். சொல்லுங்க சார், என்ன கடன் வேணுமா? வாங்கிக்கலாமே, ஆனா உங்க மேல எந்த ஒரு கொலை கேஸ் எல்லாம் இருக்க கூடாது. ஏதாவது கம்பெனி சம்பந்தமா நிறைய பணம் வேணும்னா கேளுங்க, நாங்க கொடுக்குறோம். மத்தபடி இல்லீகலா எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு காலை படக்குன்னு வச்சுட்டா. இன்னொரு பக்கத்துல லீட்டான்னு சொல்லிட்டு ஒரு புள்ள பயங்கரமா சண்டை பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்து மைக்கேல்னு ஒருத்தனை காட்டுறாங்க. நல்லா ஜிம்ல ஜம்முன்னு ஒர்க்
அவுட்டை முடிச்சிட்டு போன் எடுத்து பார்த்தா நம்ம டாம் ஒரு மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணிருக்கான். என்னடா எடுத்து பார்த்தா ஏற்கனவே சாம்னு ஒருத்தன் இவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அவன் இன்னைக்கு பக்கத்துல இருக்க பஜாருக்கு வர போறானா. சோ அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. உடனே இப்ப இவங்க 4 பேரும் பணத்தை வசூல் பண்றதுக்காக இங்க இருந்து கிளம்புறாங்க. அதுலயும் நம்ம மைக்கேல் இருக்கான் பாருங்க, அவ்வளவு உயர மாடியில இருந்து அலைக்கா ஜம்ப் அடிச்சு தொப்பனு கீழே வராங்க. சரியான குரங்கு புயலா இருப்பான் போல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஜெயில விட்டு வெளியில வரும்போது மொராக்கோ அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து கால் வருது. இவருமே தேவதைகள்ல ஒருத்தர் தான். தம்பி டேசன், எப்படி பாருக்க, உன்னை பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. யோ போதும் போதும் ஐஸ் வைக்காத, உனக்கு என்ன பணம் தானே தேவை, உடனே அனுப்பி வைக்கிறேன். அரடா நல்ல பையன், டக்குனு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டியே. சரிப்பா நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு மொராக்கோ காலை கட் பண்ணிட்டாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவோட கிளினிக் இருக்கு இல்லையா, அங்க இருக்க ஒரு பயலுக்கு கால் வருது. இவனை ஷாட்டா பேண்டா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். சரியான திண்ணி மூட்டை. நம்ம டாம் பண்ண காலை கூட எடுக்காம முசுக்குன்னு பாப்கார்ன தின்னுட்டு இருப்பான். அப்ப கரக்கு முறக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. கிளினிக்ல இருக்க 2 பேர் வேற கண்ணாபுரான்னு கத்துறானுங்க. பயந்து போனவன் என்ன நெட்டி பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த 3வது ஆளோட கழுத்தை இங்க டாக்டரா இருக்கக்கூடிய ஜூலிங்கிற புள்ள கழுத்துல ஏற்பட்ட வலியை சரி பண்றேன்னு கழுத்தையே திருப்பி உடைச்சிட்டா போல. இந்த சம்பவத்தை பார்த்தா சும்மா இருப்பாங்களா? யோ கொடுத்த காசு கூட வேணாயா, எங்களை போகடியா, எனக்கு என் உயிர் தான் முக்கியம்னு மீதி 2 பேரும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. முக்கியமான இன்னொன்னு, நம்ம ஜூலிக்கு பேச்சு வராது. பாண்டாவுக்கு சம கோவம். ஜூலி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க, கழுத்தை படகுன்னு உடைச்சிட்டு இருக்க. அந்த புள்ள மதிக்கவே இல்லையே. அப்ப திடீர்னு செத்து போன மாதிரி கிடந்தவன் படக்கனை எழுந்து உட்காந்துக்கிட்டு ஐ என் கழுத்து வலி தலைவலி எல்லாம் சரியா போடுச்ச. பாண்டாவுக்கு சந்தோஷம். ஓஹோ நீ அப்ப நல்ல வேலை தான் பாத்துருக்க, இரு பக்காவா காசை கறந்துட்டு வரேன்னு 10,000 ரூபாய் பில்ல போட்டு அண்ணன் கையில குடுக்குறான். இந்த சின்ன கேப்ல 2வது ஆளோட இடுப்பை பிடிச்சு நம்மால திருப்பி விட்டா உடம்பு சரியானதும் போதும் பையன் பேலே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சீன் அப்படியே இப்ப அந்த மொராக்கா கிட்ட போகுது. ஹீரோ கொடுத்த பணத்தை வச்சு நிறைய ட்ரெஸ் வாங்கினவரு பக்கத்துல இருக்க ஒரு மியூசியம்க்கு வராரு. ஒரு சில குட்டி குழந்தைகளுக்கு மேனேஜரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் பழங்காலத்துல இந்த 12 தேவதைகளை பத்தி நிறைய கதைகள் இருக்கும் போல. சோ இப்ப அதையெல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருப்பா. ஆனா மொராக்காவை பார்த்ததும் போதும் இவளோட முகமே மாறி போகுது. அதுக்கப்புறமா 2 பேரும் தனியா வெளியில வராங்க. ஏமா மிரர் உனக்கு என்ன ஆச்சு, நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க மொராக்கோ, ஆனா நான் கண்டிப்பா வருவேன். எப்படி 10 வருஷம் வீட்டுக்கே வராத நீ இப்ப மட்டும் வரப்போறியா, நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். அந்த புள்ள பதிலே பேசலையே, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவா. ஏமா போறதுதான் போற, உனக்காக வாங்கிட்டு வந்த துணியை வச்சு எடுத்துட்டு போ. எதுக்கு, அதுவும் நம்ம தலைவர் டேசனோட படத்துல வாங்கினது தானே, நீங்களே வச்சுக்கோங்கன்னு அசிங்கப்படுத்திட்டா. அதுக்கப்புறமா திரும்ப ஆபீஸ்க்குள்ள வரும்போது இவ பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாக்கெட்டை கையில எடுத்து பாக்குறா. ஏதோ ஒண்ணு நினைச்சு பார்த்த இவ ரொம்ப பயப்படுற மாதிரியும் தெரியுது. அடுத்து இன்னொரு பக்கத்துல ஜெயில விட்டு ரிலீஸ் ஆன டிஜே இருக்கான் இல்லையா, அவன் தான் கூட்டாளிங்களோட ஜம்முன்னு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கால் பண்ண ஹீரோ, என்னப்பா டிஜே நல்லபடியா வெளியில வந்துட்ட போல. அட டேசன் இப்பதான் புரியுது, அப்படின்னா எனக்கான பெயில் பணத்தை நீ தான் கொடுத்தியா? ஆமா ஆமா, ஆனா நீ ரொம்ப சந்தோஷப்படாத, என்கிட்ட வாங்கின கடனை திரும்ப வாங்கிட்டு போறதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன், நீ அங்கேயே வெயிட் பண்ணுன்னு ஹீரோ காலை கட் பண்ணிடுவான். ஆனா இந்த டிஜே பாருங்க, டேய் அந்த டேசன் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறான், அவன் கதையை முடிச்சு கடல்ல தூக்கி போடுங்க, நாம வாங்கின கடன் காசாச்சும் மிச்சமா இருக்கும். சரின்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல கல்லு கட்டி எடுத்துட்டு கிளம்புறானுங்க. நேரத்துக்குன்னு ஹீரோவும் அந்த டிஜே இருக்கக்கூடிய அந்த லொகேஷனுக்கு வருவான். இங்க ஏற்கனவே ஒரு 8 பேர் சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. ஆனா ஹீரோ கதையெல்லாம் பார்த்து கவலையே கிடையாது. வாங்கடா இன்னைக்கு நீங்களா நான் பாக்கலான்னு பாக்ஸிங்லயே அங்க இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் தண்ணி காட்டிட்டு இருக்கான். அடிக்கிற அடிக்கு ஒவ்வொருத்தனோட மூஞ்சி முகரை எல்லாம் அந்தல சந்தலியா தெரிக்குது. சொல்ல போனா சண்டையோட முடிவுல அங்கிருந்து 8 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நேரா டிஜே கிட்ட வருவான். ஆனா அந்த பையன் சண்டை போடுவான்னு பார்த்தா, தலைவரே டேசன் வாங்க, உங்களுக்கு தேவை பணம் தானே, தோ இந்த பெட்டியில இருக்கு, எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. அப்படி வாடா வலிக்குன்னு லாக்கருக்குள்ள இருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பத்தாததுக்கு அவனோட இடம் கார்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல மைக்கேல் லீட்டா மச்சக்கண்ணி இந்த கேங் ஆளுங்கெல்லாம் பஜார்ல சாம்ங்கிற ஒருத்தனை பிடிக்க வந்திருப்பாங்கல்ல. ஒரு வழியா இப்ப அவன் ஒளிஞ்சிருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சாம் இவங்களை பார்த்தா சும்மா இருப்பானா, தான் கூட வந்து அல்லகைங்களை சண்டைக்காக அனுப்பி வச்சுட்டு இவங்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த பணத்தையும் பேக்ல தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க பாப்பான். சும்மா சொல்லக்கூடாது, லீட்டாவும் மச்சக்கண்ணியுமே அந்த அடியாளுங்களை பறக்க விட்டாளுங்க. இப்ப சாம் வேற படிக்கட்டு வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்கான்ல. இந்த விஷயத்த நம்ம டாம் பார்த்து மத்த ஆளுங்களுக்கு போட்டு கொடுக்க கரெக்டான நேரத்துல உள்ள வந்த பேண்டா தொப்பையை வச்சு டப்புன்னு ஒரு அடி, சாம் அங்கேயே கீழே விழுந்துட்டான். அப்புறம் என்ன, கொடுக்க வேண்டிய காசை எல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு மூஞ்சி மேலேயே நலங்க வச்சுட்டு நம்ம ஆளுங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கடையில ஹீரோ இவங்கிட்ட எவ்வளவுதான் அளவுக்கு அதிகமான பணம் இருந்தாலுமே ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாப்பாடு கடைக்கு வந்திருக்கான். உடனே அங்க இருக்கிற பாட்டியம்மாவான கிம், ஐயா டேசன் நீ ஒரு வழியா வந்துட்ட, எப்பா எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா நீ இன்னும் இளமையாவே இருக்கல்ல. அட கிம் அந்த பேச்சையெல்லாம் விடுங்க, உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்னப்பா, எங்க அம்மா ஆபத்துல இருக்கும்போது நீ அவங்களை காப்பாத்தி ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண, அவங்களுக்கு அப்புறமா நானும் இந்த கடையை எடுத்து நடத்தி நல்லபடியா இருக்கேன். இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி கூட நம்ம ஹீரோ நல்லபடியா பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நம்ம மொராக்கோ இருக்கார் இல்லையா, ஆக்சுவலா அவரு ஒரு போலீஸா வேலை பாக்குறாரு. வழக்கம் போல ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க இருக்க டிவி
டிவி நியூஸ்ல சென்ட்ரியா நிறுவனம் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக குழிய தோண்டும் போது நிறைய பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இதெல்லாம் யார் பயன்படுத்துறாங்கன்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ ஒன் பை ஒன்னா காட்டும் போது அதுல கருப்பு நிறத்துல ஒரு வித்தியாசமான கல் இருக்கு. உடனே அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக பக்கத்துல இருக்க லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. விஞ்ஞானிகளும் அந்த கல்லுக்குள்ள ஏதாவது பவர் சோர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆரம்பத்துல ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ஆனா திடீர்னு அளவுக்கு அதிகமா அந்த ஃப்ரீக்வன்சி ஏற ஆரம்பிக்குது. சொல்ல போனா மொத்த பேரும் இதை பார்த்து பயந்தே போயிடுவானுங்க. இதுக்கிடையில கெட்ட சக்தியோட இருக்கக்கூடிய டீமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பயலுங்க ஒரு பெரிய சுரங்கத்துக்கு வந்திருக்கானுங்க. அடியாட்கள்ல ஒருத்தன் தான் கைய வெட்டி வலியக்கூடிய ரத்தத்தை அங்க இருக்க பாறைகள்ல வச்சதுமே அந்த இடமே எல்இடி லைட் போட்ட மாதிரி பிரகாசமா ஜொலிச்சுட்டு அந்த ரத்தம் கூட டப்புனு மறைஞ்சு போயிடும். இதை பார்த்து பயந்து போன பயலுங்க நேரா இவங்களோட பாஸான மார்க் மாயாண்டிகிட்ட வராங்க. தலைவரே, ஒரு வழியா நாம அந்த ஓக்வியோட இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. அடடா, கடந்து போன இவ்வளவு ஆண்டுகளா நான் இவனுக்காக தான் காத்திருந்தேன்னு மார்க் பயலுக்கு சந்தோஷம் தாங்கல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு வழியா பையன் வீட்டுக்கு வந்துட்டான். கொண்டு வந்த பணத்தை அங்க இருக்க ஒரு சீக்ரெட் லாக்கருக்குள்ள வைக்கிறான். அப்பதான் தெரியுது இவங்கிட்ட கொஞ்சம் நஞ்ச பணம் கிடையாது. சொல்ல போனா இந்த முழு நகரத்தையும் வாங்குற அளவுக்கு கோடி கோடியா பணத்தை கொட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஏன் எதுக்காக இவ்வளவு காசுங்கிறது தெளிவா தெரியல. அடுத்த மறுபடியும் மார்க்க காட்டுறாங்க. நேரா அந்த பாறைகள் இருக்க இடத்துக்கு வந்தவன் தான் ரத்தத்தை காணிக்கையா கொடுத்த அங்க இருக்க பாறைகளுக்கு பின்னாடி அடைபட்ட ஏதோ ஒண்ண வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணுவான். ஆனா பாவம் இவனுக்கு போதுமான பவர்ஸ் இல்ல. அப்பதான் அல்லக்கைகளும், தலைவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட சக்தி கம்மியாயிட்டு இருக்கு. எது காத்து இருக்கணுமா? இதுக்கு மேலே என்னால முடியாத, நீங்க தள்ளி இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு இந்த மாதிரி ரத்தம் படைஞ்ச கையை மட்டும் இல்ல ஒரு கத்தி எடுத்து அந்த கை மேலேயே மறுபடியும் குத்துறாங்க. பொல பொலன்னு ரத்தம் ஊத்துனதும் போதும் சடனா அந்த பாறைகளுக்குள்ள இருந்த ஒரு பிரகாசமான வெளிச்சம் வெளியில வருத. நல்லா கருப்பு சொக்காலா மாட்டிக்கிட்டு ஓக்வின்னு ஒருத்தன் முன்னாடி வந்து நிக்கிறான். இவனை ஷாட்டா கேடி பையனு மைண்ட்ல வச்சுப்போம். ஆளு பார்க்க என்னமோ மனுஷனை போல இருந்தாலுமே இவனுக்கு ராட்சச பறவையை போல மிகப்பெரிய ரெக்கைகள்லாம் இருக்கு. கட் பண்ணா இங்கதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வைக்கிறாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்திருப்பாங்க. அப்ப வழக்கம் போல ஒரு மார்க்கெட்டுக்கு போன டைம்ல ஒரு சில ரவுடி பயலுங்க பணத்துக்காக ஒரு அப்பாவி குடும்பத்துக்கு கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோவும், மிரர் நீ இங்கேயே அமைதியாரு, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு தனியால தலைவன் சூப்பரா சண்டை போடுவான். ஆனா இந்த சின்ன கேப்ல அந்த ரவுடி பயலுங்கள்ல ஒரு சில பேரு அப்பாவியான மக்களை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோயினால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. சோ அவசரப்பட்டு தனக்குள்ள இருக்க சூப்பர் பவர்ஸ் பயன்படுத்துவா. இவ கைய நீட்டதுமே பயங்கரமான காத்து வெளியில வந்த எதிரிகளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூக்கி வீசுது. ஒரு நிமிஷம் இந்த சம்பவத்தை பார்த்த அங்க சுத்தி இருந்த கிராம மக்கள் பயந்து போயிடுவாங்க. நிலைமை கைமீறதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பலான்னு அவசரமா ஹீரோனை கூட்டிட்டு கிளம்பிடுவான். கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு நைட் ஆகுது. அப்ப சடனா ஹீரோவை பாக்குறதுக்காக ஊர் மக்கள் வராங்க. யோ என்னையாச்சு, எதுக்காக இங்க வந்தீங்க? ஐயா, இன்னைக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து நீங்க தான் எங்க உயிரை காப்பாத்துறீங்க. அதுக்கு ஒரு சின்ன சன்மானம், உங்களுக்கு தேவையான சாப்பாடு போதுங்கிற அளவுக்கு சரக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். சரி, அன்பான பரிசுகளை வேணான்னு மறுக்க முடியாதுல்ல, அதனாலேயே மொத்த பேரும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு மடக்குன்னு சரக்கையும் போட்டானுங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சடனா ஹீரோவுக்கு முழிப்பு தருது. அப்பதான் அறகுறையா கவனிக்கிறான். இந்த ஊர் மக்கள் பயலுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோயின் சூப்பர் பவர்ஸ பயன்படுத்தினதால இவ ஏதோ ஒரு கெட்ட சக்தி நினைச்சிட்டு அவளை நடுவாந்திர கட்டி போட்டு நெருப்ப வச்சு எரிச்சு சாகடிக்க பாக்குறானுங்க. ஆத்தாடி நார பயலுங்களா, இதுக்காக தான் எங்களுக்கு சரக்க ஊத்தி கொடுத்தீங்களான்னு மயக்கத்துல இருக்க மொத்த பேரையும் உசுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ நேரா உள்ள போந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டான். வந்த கோவத்துக்கு நடுவாந்திர குத்தி வச்சிருந்த ஒரு கட்டையை அப்படியே சொல்லிட்டு வீசுவான் பாருங்க. ஊர் மக்கள் துண்ட காணோம் துணியை காணோம்னு அங்க இருந்து ஓடியே போயிட்டானுங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு மனுஷங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோவும் சோகமா உட்கார்ந்துருக்கான். அடுத்து இதே டைம்ல வெளியில வந்த அந்த கேடி பையன் ஓக்வி இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட வந்த மார்க்கும், அப்பாடா ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கேடி பையனை பாருங்க, மார்க்கோட கழுத்தை நெரிச்சு, ஏண்டா என்ன தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷமா? ஓக்வி, இந்த உலகத்துல நான் மட்டும் தனியா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன். ஒரு வழியா இப்பதான் உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்புறம் உன்னை சிறை வச்ச அந்த டேசன் அப்புறம் அந்த மொராக்கோ அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே இந்த கேடி பையன் கோட் சூட்லாம் மாடிக்கிட்டு நகரத்தோட வீதிகள்ல நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப சடனா அதே பாதையில நம்ம ஹீரோயின் மிரர் இருக்கா இல்லையா, அவளும் நடந்து போயிட்டு இருப்பா. கேடி பையனுக்கு பழக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் பக்கத்துல நடந்து போற மாதிரி ஃபீல் ஆகவும் டக்குன்னு திரும்பி பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிடுவா. இல்லூஷன்ல மொராக்காவும் நம்ம ஹீரோவும் இந்த கேடி பையனை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறை வச்ச சம்பவம் லைட்டா கண்ணு முன்னாடி வந்து போகுது. இங்க கட் பண்ணா நேரம் போக நைட் ஆகுது. ஹீரோ, ஜூலி இவங்களை தவிர மத்த எல்லாருமே ஜம்முன்னு ஒரு கடைக்கு வந்து பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, ஆமா மிரருக்கு என்னாச்சு, ஏன் எப்ப பாரு நம்மள அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா? இந்த மாதிரி இவங்க கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோனுக்கு ஒரு சின்ன
இல்லூஷன். அதுல கேடி பையனை அடைச்சு வச்ச அதே சுரங்க பாதைக்கு நம்ம ஹீரோயின் நடந்து போற மாதிரியும், அப்ப திடீர்னு அந்த கேடி பையன் அதுல திடீர்னு கண்கள் வாயெல்லாம் பிளர்ரா தெரியுது. இத பார்த்த ஹீரோயின் டக்குன்னு கண்ண முழிக்கிறா. இப்ப இவ பார்லயும் இருக்கா. அப்ப அதே பாருக்குள்ள இருக்க ஒரு வெத்து போயிட்டு, நம்ம செல்லம் ஆளு பார்க்க அம்சமா இருக்க, தனியா சரக்கு அடிக்க வந்திருக்க, வேணும்னா வாய நம்ம 2 பேரும் என் வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு சரக்கு போடலாம். யோ நீ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்ப அந்த பயலோட கூட்டாளி வர பக்கத்துல வந்துட்டு, முன்னாடி சும்மா நடிக்கிற, இந்த பாரு நீ கேக்குறத விட அளவுக்கு அதிகமா பணத்தை நாங்க கொடுக்குறோம், வா ஜாலியா இருக்கலான்னு பேசிக்கிட்டே தோல் மேல கை போடுவான். நம்மால சும்மா இருப்பாளா? 2 பேரையும் அட்ட டைம்ல லெப்ட் ரைட்னு மூட்டை திருப்பி அடிச்சு பறக்க விட்டா. அடுத்து மறுபடியும் கேடி பேரை காட்டுறாங்க. உயரமான கட்டடத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கான். அப்ப பக்கத்துலயே மார்க் நிக்கிறான். ஏண்டா இந்த உலகத்தை மனிதர்கள் இவ்வளவு கேவலமா மாத்தி வச்சிருக்காங்க, நீ அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? மன்னிச்சிருங்க ஒக்வி, நான் தனிமையில இருந்தேன், எனக்கு உதவியா யாருமே இல்ல. சரி அதையெல்லாம் விட்டு தள்ள, இப்ப எதுக்காக என்ன காப்பாத்தன? உனக்கு என்ன உதவி தேவை? ரொம்ப பெருசாலாம் கிடையாது, எனக்கு இந்த உலகத்தை மறுபடியும் ஒரு நரகமா மாத்தணும். சிரிச்சுக்கிட்டே கேடி பையனும், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இன்னும் அந்த ஏஞ்சல் கூட்டம் வெளியில இருக்கானுங்க, முக்கியமா அந்த டேசனுக்கு எதிரா என்னால கண்டிப்பா சண்டையெல்லாம் போட முடியாது, பிகாஸ் அந்த அளவுக்கு எனக்கு பவரும் கிடையாது. அட அவசரப்படாத கேடி பையா, அதுக்குதான் என்கிட்ட ஒரு சின்ன பிளான் இருக்கு. உனக்கு அந்த ஓட்டோ தெரியும்ல? தெரியுமே, பிறப்பாலேயே சூப்பர் நேச்சுரல் பவரோட பிறந்தவன், சின்ன வயசுல இருந்த ஏஞ்சல் டீம்ல அவனும் ஒரு ஆளா இருந்தான். கரெக்டா சொன்ன. அவன் ஒரு தீய சக்தி ஆனதுக்கு அப்புறமா மொராக்கோ தான் தான் பவர்ஸை வச்சு அவனை அழிச்சாரு. இருந்தாலும் அந்த ஓட்டோ உடல், அவனோட ஆன்மாக்கள் 3 விதமான மந்திரக்கல்லா பிரிக்கப்படுச்சு. கண்டிப்பா என்னால அந்த கல்லை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒருவேளை நீ அந்த கல்லை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சா, அந்த ஹீரோயின் மிரர் இருக்கால, அவளுக்குள்ள இன்னுமுமே டிராகனோட சோல் இருக்கு, அதாவது ஆத்ம சக்தி. அதையும் 3 மந்திரக்கல்களையும் ஒன்னா பயன்படுத்தும் போது உனக்கு அபரிவிதமான பவர்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நரகத்தோட கதவை கூட உன்னால திறக்க முடியும், அந்த எதிரிகளையும் அழிக்க முடியும். டே மார்க்க, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா பிளான் பண்ணி என் காலை வாரலாம் நினைச்ச, கண்டிப்பா ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கேடி பையன் அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுவான். கட் பண்ணா காலையில விடுத வழக்கம் போல ஹீரோ ஒரு ஆளை அடிச்சு பிடிச்சு அந்த பையன் கொடுக்க வேண்டிய கடனுக்கான பணத்தை எல்லாம் வாங்கிட்டான். திரும்ப வீட்டுக்கு போலாமேனு காருக்குள்ள உட்காரும் போதுதான் இவங்கிட்ட இருந்த டேப்லெட்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக கிளம்புறான். அட வாங்க டேசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கெட்ட கனவுகள் எல்லாம் வந்துட்டே இருக்கோ? ஆமா ஆமா, நீங்க கொடுத்த மாத்திரைகளை நான் போட்டேன், அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. மறுபடியும் மாத்திரைகளை கொடுக்க முடியுமா? அட சார், உங்களுக்கு நான் வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும். யோ நான் உங்ககிட்ட மாத்திரை தானே கேட்டேன், அதை கொடுக்க முடியுமா முடியாதா? சார் அளவுக்கு அதிகமா டோஸ் எடுத்துக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். அப்படியா? அந்த பிரச்சனையை இது சரி பண்ணுமான்னு பாருன்னு ஒரு கட்டு பழத்தை எடுத்து டேபிள்ல போடுவான். தலைவரே இவ்வளவு பணமா? சரி விடுங்க, நீங்க இதே இடத்துல ஜம்முன்னு தூங்குங்க, நான் வெளியில போயிட்டு உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு டாக்டர் பையன் கதவை லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கத்துல மார்க் பையன் தான் கூட்டாளிகளோட நிக்கும் போது அப்போ ஒரு அல்லக்கை உள்ள பூந்த, தலைவரே நாம அந்த ஒர்க்வீக்காக ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாது, சரியான நேரம் பார்த்த நாம அவனை அழிச்சாகணும். டே முட்டாள், அவசரப்படாத, அவன் முதல்ல மந்திரக்கல்ல தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மிரரை கடத்தி அவ உடம்புக்குள்ள இருக்க டிராகன் சோல் உதவியால 3 மந்திரக்கல்லையும் என் உடம்புக்குள்ள கொண்டு வந்தா போதும், நான் கடவுளுக்கு நிகரா மாறிடுவேன். பிரச்சனை என்னன்னா அவனால மட்டும்தான் அந்த கற்களை கண்டுபிடிக்க முடியும். ஏஞ்சல் டீமை விட்டு முதல்ல நம்ம அந்த மிரரை தூக்கலான்னு இவன் ஒரு பக்கத்துல பிளான போடுறான். தான் அடியாளுங்கள்ல 2 பேருக்கு மட்டும் அளவுக்கு அதிகமான பவர்ஸ் கொடுத்த இவங்களோட சீக்கிரட்டான கோட்டைக்குள்ள இருந்த ஒரு சின்ன போர்ட்டல் வழியா மனித உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இப்ப இந்த பயலுங்க வெளியில வந்த அடுத்த நொடியே நம்ம ஏஞ்சல் டீம்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே லாக்கெட் இருக்கும். இப்ப அது பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. கூடவே மச்சக்கண்ணிக்கு ஒரு சின்ன எல்யூஷன், அதுல ஒரு சில பேரு முகமடிகளை மாட்டிக்கிட்டு கார்ல போற விஷயங்கள் தெரிய வருது. மொராக்காவுமே இந்த விஷயத்த ஃபீல் பண்ணுவாரு. உடனே ஜூனியர் பசங்க எல்லாருக்கும் கால் பண்ணி, கடந்த 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த தீய சக்திகள் இந்த உலகத்துக்கு வந்திருக்க, நாம தான் அதை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. கூடவே ஹீரோவுக்கு கால் பண்ணி பாப்பாங்க. ஆனா அவன் காலை எடுக்கவே இல்ல, ஏன்னா நம்மால் தான் ஹாஸ்பிட்டல்லயே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானே. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வழக்கம் போல மியூசியத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போலாமே நினைக்கும் போது கார் பார்க்கிங் சம்பந்தமே இல்லாம அமைதியா இருக்கு. ஒரு சந்தேகத்துல சுத்தி புத்தி கவனிக்கும் போது அந்த மார்க் போயிருக்கான் இல்லையா, அவனோட அல்லக்கைங்க இங்க வந்துட்டான். ஆக்சுவலா என்னதான் ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்த நரகத்தோட கதவை லாக் பண்ணாலுமே நம்ம ஹீரோனுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் அப்படியே இருக்கு. அதுக்கான காரணத்தை கூட நம்ம ஆளுங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப சண்டைக்காக வந்த அல்லக்கைங்களை தனியால நம்மால புரட்டி எடுத்துட்டு இருக்கா. ஆனா சாதாரண அல்லக்கைகளை அடிக்க முடிஞ்ச இவளால மார்க் பவர் கொடுத்து விட்டுருப்பான்ல, அந்த 2 பேரை மட்டும் அடிக்கவே முடியல. சரியான நேரத்துக்கு நம்ம ஏஞ்சல் டீம் இங்க வந்துட்டாங்க. வழக்கம் போலதான் இத்தனை பேர் இருந்தும் கூட அந்த எதிரிகளை இவங்களால சமாளிக்க முடியல. அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ தூக்கத்தை விட்டு கண்டுபிடிச்சதுமே திரும்ப நேரா வீட்டுக்கு வரான். என்னாச்சு, நம்ம பசங்க ஒருத்தனை கூட காணோம், ஒருவேளை சாப்பிட வெளியில போயிட்டாங்க போலன்னு பணத்தை லாக்கர்ல வைக்க போகும்போதுதான் அவனோட டிராக்குள்ள இருந்த இவன் லாக்கெட் லைட்டா பிளிங்க் ஆகுற மாதிரி தெரியுது. செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே பிளிங்க் ஆகுது. அப்படின்னா டீமன்ஸ் எல்லாம் திரும்ப இங்க வந்துட்டாங்கிற விஷயம் இப்பதான் ஹீரோவுக்கே தெரிய வருது. இன்னொரு பக்கத்துல சண்டை பகுமானமா போயிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா நம்ம மொராக்கோ சம்பவத்துக்குள்ள வந்துட்டாரு. ஆளு பார்க்கதான் வயசானவரு, ஆனா இவரோட கையில ஒரு மந்திர கம்பு இருக்கும். நம்ம ஹீரோனை போலவே இவருக்குள்ளயும் இன்னும் மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. உடனே அதை பயன்படுத்தி அங்கிருந்த ஒட்டுமொத்த எதிரிகளையும் உரைய வச்சுட்டு
ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. எதிரிகள் டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுவாங்க. மறுபடியும் மந்திரத்தை போட ட்ரை பண்ணும்போது நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு மாய கண்ணாடி மூலமா பாத்துட்டு இருந்த மார்க்க தானுங்கள அந்த இடத்த விட்டு மறைய வச்சிருவான். இருந்தாலும் கடைசியால் மறையறதுக்குள்ளேயே அவனோட தலையில கைய வச்ச மொராக்கோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு என்னங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பயலோட நினைவுகள் மூலமா தெரிஞ்சுப்பான். சோ பிரச்சனைக்கு காரணம் இப்ப அந்த மார்க்குங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோ மட்டுமே வீட்டுல கிடையாது. நம்ம ஜூலி இருக்கா இல்லையா, அவளும் இங்கதான் இருக்கா. ஏன்னா கிளினிக்ல இருந்தவள அவசரத்துல இந்த பைபிளிங்க விட்டுட்டு போயிட்டானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மொத்த பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கை கால்கள்ல சின்ன சின்ன காயம் பட்டிருக்கு. நான் ஒரு குடும்பமா நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு என்ன ஹீரோவுமே வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோனை பாருங்களேன், சத்தமே இல்லாம பேக தூக்கிட்டு கிளம்புறா. உடனே மச்சக்கனியும் ஏமா எங்க போற, கவலைப்படாத, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்ப ஒண்ணு சேர்ந்தாச்சே, இதுக்கப்புறம் தனியா இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு சிரிச்சபடியே பேசிட்டு பெட்டி படுக்கை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போறா. அடுத்து நம்ம டாம் இருக்கா இல்லையா, இங்க இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அந்த பைத்தியக்காரன் சும்மா இல்லாம என்ன இந்த ஜூலி கொடுக்குற மூலிகை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எங்க லைட்டா நம்ம சாப்பிட்டு பாப்போம்னு எது எதெல்லாம் டேஸ்டா இருக்கோ அதையெல்லாம் கறக்கு மறக்குன்னு கழிச்சு தின்னுகிட்டு இருக்கான். பாவம் பாதியிலேயே வாயில நுரத்தப்ப ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை சரியான நேரத்துல ஜூலி வரலன்னு வைங்க, இந்த பயலுக்கு பாட கன்ஃபார்ம். சரி இவன் தான் அப்படின்னு பார்த்தா நம்ம மைக்கேல் இருக்கான் பாருங்க, இவனை பத்தி சொல்லவே வேணாம். அங்க இருக்க மிஷினை பிடிச்சி எசக்க பஸ்கா திருப்பி விட்டான். பயங்கரமா ஷாக் அடிக்குது. அதுக்கப்புறமா ஹீரோவும் மொராக்காவும் உள்ள வராங்க. அப்பதான் மச்சக்கனியும் நாம இதை எப்படியே விட முடியாது, தீய சக்திகள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வெளியில வந்திருக்கு, முதல்ல இதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மனித இனத்தை காப்பாத்தணும். ஹீரோவுக்கு இதை கேட்டு சம கோவம். ஏய் என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு இந்த மனிதர்கள் மேல அக்கறை இல்ல, நான் அவங்கள நம்ப போறதும் கிடையாது, எனக்கு நீங்க மட்டும்தான் குடும்பம், உங்களை பாதுகாக்க நான் என்ன வேணா செய்வேன். பதிலுக்கு மச்சக்கனியும் பாருங்க, 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை மனிதர்கள் நெருப்ப வச்சு எரிக்க பார்த்தாங்க. அது அவங்க பண்ண சின்ன தவறு. ஆனா எப்பவோ பண்ண தப்புக்காக இப்பவும் அவங்கள ஒதுக்குறது சரியில்லை. தேவதைகளான நாம கடவுள்களால உருவாக்கப்பட்டது இங்க இருக்க மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. தேவைப்பட்டா நான் அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன். எதே உயிரை கொடுக்குறியா, இன்னொருக்கு அந்த வார்த்தையை சொன்ன அவ்வளவுதான் உனக்குன்னு ஹீரோ கத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா மொராக்கோ மைக்கேல தனியா கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்காரு. டே தம்பி, நம்ம டீம்ல இருக்க எல்லாரையும் தாண்டி எதுக்காக தலைவர் உன்கிட்ட மட்டும் க்ளோஸா இருக்காருன்னு தெரியுமா? ஏன்னா அடுத்த தலைவர் பதவிக்கு நீதான் தகுதியான ஆளு. மொராக்கோ நீங்களா அதை சொல்றீங்க, நிஜமாவா? தலைவர் உங்ககிட்ட சொன்னாரா? அட ஆமாப்பா, நான் என்ன சும்மாவா சொல்ல போறேன், ஆனா நீ தலைவர் ஆகணும்னா இது மட்டுமே போதாது, நான் சொல்ற ஒரு சில வேலைகளையும் பார்க்கணும்னு இவனோட மண்டையில மசாலாவை தேய்ச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, இவனோட லாக்கருக்கு கீழே இருக்க ஒரு ரகசிய கதவை திறந்த அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரவுண்டுக்கு வரான். கண்ணுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன மேடையும் இருக்கு. கட் பண்ண பிளாஷ்பேக்ல அரக்கர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த யுத்தத்துல ஒரு 4 ஏஞ்சல் இறந்து போயிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க இறந்து போனது இந்த இடத்துல தான். மொரோக்கோ தான் இறந்து போனவங்க உடம்ப சிலையா மாத்தி அவங்களோட ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுத்திருப்பாரு. இதை நினைச்சு பாக்குற டைம்லயே கரெக்டா உள்ள வந்த மொராக்காவும், டேசன் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன், எனக்கு என்னமோ தீய சக்திகள்லாம் திரும்ப வெளியில வந்ததுக்கான காரணம் அத இந்த மார்க் நினைக்கிறேன். எது மார்க்கா? ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி அவனும் தீய சக்திகள் கூட நம்மளுக்கு எதிராக சண்டை போட்டான். ஆனா பாரு, நடந்த சண்டையில நாம அவனை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கான். எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் எப்படியாச்சும் அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத முடிவெடுக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு வெளியில வரும்போது பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. பரவாயில்லையே, உன்னை வீட்டுல ஒரு ஆளா திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மொராக்கோ பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. கட் பண்ணா காலையில விடியுத நம்ம ஹீரோ பேக் ஃபுல்லா பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டியம்மா கிம்முகிட்டயும் ஒரு புருஷன்கிட்டயும் பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் கொடுத்து இந்த ஊருக்குள்ள மறுபடியும் டீமன்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எங்களை பத்தின ரகசியத்தை தெரிஞ்ச ஆளுங்க நீங்க மட்டும்தான். சோ உங்களை நான் பாதுகாக்க நினைக்கிறேன். பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வந்தா போதும். ஆனா பாருங்க, கடைசி வரைக்குமே அந்த பாட்டியம்மா எனக்கு பணம் வேணான்னு அதையத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம மைக்கேல் இருக்கா இல்லையா, அவன் நம்ம மொராக்காவோட பேச்சை கேட்டு பக்கத்துல இருக்க மலைகள்ல ஒரு சின்ன ஸ்கேனர் டிவைஸ் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அதாவது சுத்து வட்டாரத்துல ஏதாவது வித்தியாசமான பவர் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா அது இந்த டிவைஸ்ல ரொம்ப தெளிவாவே தெரியும். அதாவது அந்த வில்லப்பைய மார்க் இருக்கா இல்லையா, அவங்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மைக்கேல மொராக்கோ இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கத்துல மொராக்காவுக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச வித்தியாசமான அந்த கருப்பு கல் இருக்குல்ல, அத கூட லேப்ல வச்சு செக் பண்ணிருப்பாங்களே. ஆக்சுவலா இப்ப அந்த லேபுக்குள்ள பூந்த எவனோ ஒருத்தன் அங்க இருந்த கல்லையே தூக்கிட்டு போயிருக்கான். சார் இதான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ், இங்க இருந்த கல்லை தவிர வேற எதுவுமே திருட்டு போகல. மொராக்காவும் ஃபுட்டேஜை பார்த்ததும் போதும் மனுஷனுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த பாரு, என்ன கேட்காம இந்த வீடியோ வெளியில போக கூடாது, நானே தனிப்பட்ட முறையில இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி முடிச்சிருவாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் லீட்டா, அப்புறம் மச்சக்கண்ணி, லாஸ்டா டாம், இந்த 4 பேருமே கார் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு வராங்க. மாசம் நம்ம ஹீரோ கிடைக்கிற பணத்துல ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம ஆளுங்களுக்கு சம்பளமா கொடுப்பான்.
கொடுப்பான். அதுல இருந்து ஒரு பாதி பணத்தை ஷேர் பண்ணி இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணி கொடுக்குறாங்க. கட் பண்ணா அடுத்து மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. வாசல் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. திறந்து பார்த்தா நம்ம பாட்டி கிம்மும் அவங்களோட புருஷனும் வந்திருக்காங்க. ஏ கிளவி, நீ ஊருக்கு போலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல டேசன், நீ கொடுத்த படத்தை எடுத்துக்கிட்டு என்னால அப்படியெல்லாம் போக முடியாது. உனக்கு தெரியும்ல, என் அம்மா எனக்காக விட்டுட்டு போன தொழில் அது. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல 90s டைம்ல நம்ம ஹீரோவும் மத்த ஏஞ்சல்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு சில ரவுடி பசங்க கிட்ட இருந்த இந்த கிம்மோட அம்மா வச்சிருந்த கடையை காப்பாத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு சம்பவத்துல இருந்து கிம்மோட ஃபேமிலி நம்ம ஹீரோவை ஒரு கடவுளை போலதான் பாக்குறாங்க. இதுக்கிடையில கேடி பையன் லேப்ல இருந்து திருடிட்டு வந்த மந்திரக்கல் இருக்கு இல்லையா, இப்ப அத அந்த மார்க்கு கிட்ட ஒப்படைக்கிறான். இங்க கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக்ல நம்ம மொராக்கோவும் ஹீரோவும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் வரான். சந்தேகத்துல ஹீரோவும், யோ மொராக்கோ, யாரு அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா? அட டேசன், இவன் ஒரு மனுஷன், ஆனா பிறப்பாலேயே நம்மள போலவே அவனுக்குள்ளேயும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு. எனக்கு என்னமோ கடவுள் தான் அவனை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுது. அதுக்கப்புறமா ஓட்டோவுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்து அவனை தங்களோட டீம்லயும் ஒரு ஆளா சேர்த்துக்கிறாங்க. இந்த மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக ஓட்டோ ஏஞ்சல்ஸோட டீம் கூட ஒன்னா சேர்ந்து தடாலடியா சண்டை போட்டு நிறைய எதிரிகளை அழிச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா காட்டி முடிக்கிறாங்க. பிரசன்ட்ல ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு திரும்ப வந்த நம்ம ஆளுங்க பேக் ஃபுல்லா சிக்கனை வாங்கிட்டு வந்து முசுக்குன்னு வாயில போட்டு தின்னுட்டு இருக்கானுங்க. சடனா உள்ள வந்த மொராக்கோ நம்ம ஹீரோ கிட்ட பேசலாமே ட்ரை பண்ணும்போது அவன் ஏற்கனவே ஃபுல் போத, சொல்ல போனா ஆளு மட்டை. இங்க கட் பண்ணா அடுத்து வில்ல பையன் மார்க்க காட்டுறாங்க. அவனோட கடந்த காலத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட இருந்த ஓட்டோ இருக்கான்ல, அவன் ஒரு தீய சக்தியா மாறிட்டான. வேற வழி இல்லாம தன்னோட நெருப்பு கைகளோட பவர்ஸை பயன்படுத்தி அவனை ஒரே அடியா அழிச்சிருப்பான். இந்த சம்பவத்தை ஒளிஞ்சிருந்து பார்த்த மார்க்க தான் உயிரியாச்சும் காப்பாத்திக்கலாமே அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கான். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு. அதுல நம்ம ஏஞ்சல்ஸ் புனிதமா நடக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அங்க வைக்கப்பட்டிருக்க தேவதைகளோட சிலை எல்லாமே ஒன் பை ஒன்னா உடையிற மாதிரி தெரிஞ்சு படக்கன்னு கனம்புளிக்கிறான். பக்கத்தாலேயே மொராக்கா உட்கார்ந்து இருக்காரு. எலை, என்னடா உனக்கு இந்த டைம்லயே சரக்கு? மன்னிச்சிரு, என்னால கடந்த கால விஷயங்களை மறக்க முடியல, அதான் லைட்டா குடிச்சேன். எது, ஒரு கேஸ் பீரை குடிச்சிட்டு லைட்டா குடிச்சேன்னு கதவுறியா? நான் நினைச்சதை விட பிரச்சனை இப்ப பெருசாயிடுச்சு. கொஞ்சம் நீயே இந்த வீடியோ பாருன்னு நம்ம கேடி பையன் லேபுக்குள்ள பூந்து மந்திரக்கல்ல ஆட்டைய போட்டிருப்பான் இல்லையா, அந்த கிளிப்பிங்ஸ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜா காட்டுவான். யாருன்னு தெரியுதா? ஓக்வி. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தான் அவனை சரி வச்சேன். இப்ப அந்த மார்க்கோட உதவியால தப்பிச்சு வெளியில வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம ஓட்டோவோட ஆத்ம சக்தி இருக்கக்கூடிய கல்ல வச்சு அவனுங்க ஏதோ ஒரு விஷயத்த பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணா சீன் அப்படியே கேடி பையன் கிட்ட போகுது. இவனுக்கு ஆக்சுவலா அந்த மந்திர கற்கள் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பவர் இருக்கு. சோ நொடி பொழுதுல 2வது கல் ஒரு குப்பமேட்டுக்கு நடுவுல இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு தாளுங்களை வச்சு இப்ப அந்த கல்லையும் எடுத்துட்டான். இதுக்கடையில தனியா வந்த மைக்கேல் காடு மேடெல்லாம் தெரிஞ்சு மார்க்கோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மொராக்கோவும் உண்மையை நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து ரொம்ப நேரத்துக்கு மறைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரி ஓக்வி திரும்ப வந்துட்டான். அவனை வெளியில கொண்டு வந்தது அந்த வில்ல பையன் மார்க்குன்னு எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டாரு. அப்பதான் சடனா ஹீரோனுக்கு இங்க இருக்க ஏஞ்சல்ஸ்ல ஒவ்வொருத்தருமே அடிபட்டு கீழே விழுற மாதிரியும் எதிர்காலத்துல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போற மாதிரியும் கண்ணுக்கு முன்னாடி நிறைய கிளிப்பிங்ஸா வந்து போகுது. ஆனா இத பத்தி ஒருத்தர்கிட்ட கூட இவ வாயவே தரகல. அடுத்து மைக்கேல காட்டுறாங்க. என்னடா இது, மழை ஃபுல்லா தேடியாச்சு, இதுக்கப்புறம் இருக்க வேணான்னு வீட்டுக்கு கிளம்ப போற நேரத்துல சடனா இவன் கையில இருக்க டிவைஸ்ல சிக்னல் கிடைக்குது. சத்தமே போடாம பதுங்கி இருந்து பார்க்கும்போது மார்க்கு தான் அல்ல கைகளோட பக்கத்துல இருக்க ஒரு சுரங்க பாதைக்குள்ள போற விஷயத்த இவன் கவனிக்கிறான். ஆஹா, அப்படின்னா இந்த பழுங்க இங்கதான் இருக்கானுங்களா? இதோ வரேன் பாருன்னு பின்னாடியே இவனும் டனலுக்குள்ள ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஆனா நொடி பொழுதுல நடந்து போன ஒட்டுமொத்த பேருமே மறைஞ்சு போயிருவானுங்க. ஆத்தாடி, என்னடா இது அதிசயமா இருக்கு, நடந்து போனவங்க எப்படி மறைஞ்சு போனாங்கன்னு இவன் ரொம்பவே குழம்பி போயிருக்கான். உடனே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே டைம்ல வில்ல பையன் மார்க்கு கேடி பையனை பார்த்த, இந்த பாரு, நீ 3வது மந்திரக்கல்ல எடுக்கிறதுக்கான வேலையை பாரு, அதுக்குள்ள நான் அந்த ஏஞ்சல் டீமை டைவர்ட் பண்ணிட்டு ஹீரோனை தூக்குறதுக்கான வேலையை பாக்குறேன்னு ஏதோ ஒரு பெரிய பிளான போறானுங்க. மறுபடியும் காலையில விடியுது. நம்ம ஹீரோவும் மொராக்காவும் மைக்கேல் சொன்ன அந்த லொகேஷனுக்கு வந்த வில்லனோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்க பிளான் பண்ணுவாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம பாட்டியம்மா கிம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி வில்லனோட அடியாளங்க வந்து நிக்கிறானுங்க. இதுக்கடையில மைக்கேல் ஹீரோவுக்கு கால் பண்ணி பாட்டி கிம்மோட கடைய அந்த வில்லன்ஸோட அடியாளுங்க அட்டாக் பண்ணிருக்காங்க, நீங்க உடனே வாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு ஜூலி அப்புறம் நம்ம ஹீரோனை மட்டும் வீட்டுல விட்டுட்டு மீதி பேரு பாட்டியம்மாவை காப்பாத்த கிளம்புறானுங்க. வந்த அடியாளு பயிலுங்க பாட்டியம்மாவோட கையில வேற மார்க்க போட்டானுங்க. ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. புருஷங்காரன் அவங்கள தடுக்கிற சின்ன கேப்ல பாட்டியம்மா குடுகுடுன்னு அங்க இருக்க சப்வேக்குள்ள பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த அடியாளுங்க விடுற மாதிரி இல்ல. புருஷங்காரனை தள்ளி விட்டுட்டு பாட்டியம்மாவை ஒவ்வொரு இடத்துலயும் தேடுவானுங்க. அந்த அம்மா சும்மா கிடையாது, அழகா ஜம்முன்னு அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நேரத்துக்கு கிம்மோட கடைக்கு வந்த ஹீரோவும் பாட்டி எங்க போனாங்கன்னு கேட்பான். தோ அந்த சப்வேக்குள்ளதான் போனாங்க. வேக வேகமா உள்ள வந்த ஹீரோவும் தான் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய எதிரிகளை ஒன் பை ஒன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கடையில பாட்டியம்மா வர பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. சரி, உதவிக்காக ஹீரோவுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது இப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. இந்த வைப்ரேஷன் சத்தம் அந்த எதிரி பயலுங்களுக்கு கேட்டு போச்சு. பாட்டியம்மா எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியாம அங்க இருக்க ஒவ்வொரு பாத்ரூம் கதவுகளையும் உடைச்சிட்டு இருக்கானுங்க. சரியான டைமுக்கு உள்ள வந்த ஹீரோ அந்த எதிரிகளை அடிச்சு போட்டுட்டு பாட்டியை காப்பாத்தி வெளியில கொண்டு வரான். யோ மொராக்கோ, இங்க
இங்க இருக்க எதிரிகளை நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிம்ம நம்ம இடத்துக்கு கொண்டு போன அனுப்பி வைக்கிறான். கொஞ்ச தூரம் வந்ததும் போதும் முன்னாடியும் பின்னாடியும் எதிரிகள் லாக் பண்ணிட்டானுங்க. ஆத்தி இவ்வளவு பேரை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு யோசிப்பாரு. அப்ப நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்மளோட மீதி ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க. சண்டை சும்மா ரணகலமா போயிட்டு இருக்கு. சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டு வாசல் கதவை யாரோ ஒருத்தர் தட்டிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல கதவே படார்னு உடையுது. வந்தது வேற யாரும் கிடையாது, அந்த வில்ல பையன் மார்க்கும் அவனோட கூட்டாளிகளும் தான். 2-3 அம்புகளை விட்டு ஜூலி ஒரு சில பேரை போட்டு தள்ளினாலும் கூட அந்த பையனுங்க இவ்வளவு அடிச்சு போட்டானுங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்க, அவளும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தன்னோட காத்து சக்தியை வச்சு அட்டாக் பண்ணுவா. ஒரு சில அல்ல கைகள் கீழே விழுந்தாலுமே அங்க இருக்க மார்க்குக்கு எதுவும் ஆகல. அந்த பையன் ஒரே நொடியில நம்மால அடிச்சு மட்டையாகிட்டான். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில பழங்கால பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சின்ன கடையில 3வது மந்திரக்கல் இருக்க விஷயம் தெரிஞ்ச கேடி பையன் அடியாட்கள் உதவியால இப்ப அந்த 3வது கல்லையும் எடுத்துட்டான். அடுத்த சீன்லயே மயக்கத்தை விட்டு ஹீரோயினும் கண்ண முழிக்கிறாங்க. பார்த்தா இவ ஒரு மந்திர கூண்டுக்குள்ள அடைபட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல பாட்டியான கிம்ம காப்பாத்திட்டு மொத்த பேருமே திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கு. ஜூலி வேற மயங்கி போயிருக்கா. அவசர அவசரமா அவளை காப்பாத்தி ஏமா என்னாச்சுன்னு கேப்பான். மன்னிச்சிருங்க, அந்த வில்ல பையன் மார்க் இங்க வந்தான், நான் தடுக்க நினைச்சேன், ஆனா இவன் என்ன அடிச்சு போட்டுட்டு நம்ம மிரரை கடத்திட்டு போயிட்டான். அடச்ச அப்படின்னா பாட்டி கிம்ம வேணும்னே அவன் அட்டாக் பண்ணிருக்கான். என்ன அப்பதான் நம்ம டைவர்ட் ஆகும். இதை சாதகமா வச்சு மிரரை அவன் தூக்கிட்டாங்கிற விஷயமே இப்பதான் புரியுது. போதாத குறைக்கு பாட்டியோட கிம் கையில அந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ணதால ஒரு விஷம் பரவிட்டு இருக்க. ஜூலி எவ்வளவுதான் மருந்து போட்டாலுமே அது கியூர் ஆக மாட்டேங்குது. ஏப்பா ஒருவேளை நம்மளோட பவர்ஸ் திரும்ப வந்தா மட்டும்தான் என்னால இவங்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஏன்னா இவங்களோட பவர்ஸ் நரகத்தோட கதவை பாதுகாக்குது. ஒருவேளை அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா கதவு ஓபன் ஆயிடும். இந்த உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா தீய சக்திகளோட கைக்குள்ள போயிடும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இப்ப மார்க்கும் அவனோட டீமுக்கும் அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்களோ ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பவரோட இருந்த ஹீரோனையும் தூக்கிட்டானுங்க. மொரோக்கோ ஒருத்தருக்கு மட்டும்தான் இப்ப பவர் இருக்கு. தனியால இவரால மட்டும் என்ன பண்ண முடியும்? சோ பாட்டி கிம்மையும் கடத்தப்பட்ட மிரரையும் எப்படி காப்பாத்துறதுன்னு புரியாம ஹீரோ ரொம்பவே குழம்பி போயிருக்கான். நேரம் போக போக பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு நம்ம மொரோக்கோ இருக்கார் இல்லையா, அவர் பெருசா யாருகிட்டயும் எதுவும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இதை எதிர்ச்சியா நம்மளோட மைக்கேலும் பாத்துட்டான். அடுத்து கடத்தப்பட்ட ஹீரோயினை ஒரு மந்திர மேடையில படுக்க வச்சிருக்கானுங்க. கேடி பையன் அந்த புள்ளையோட முகத்தை பாக்குறான். இதுக்கிடையில மைக்கேல் நம்ம ஹீரோவை பார்த்து, தலைவரே சம்பந்தமே இல்லாம நம்ம மொராக்கோ யாருகிட்டயும் எதுவும் சொல்லாம அமைதியா போயிட்டாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இங்கதான் டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. லாஸ்டா மொரோக்கோ ஹீரோவை பார்த்த, நீ எதுக்கும் பயப்படாத, எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் எல்லா பிரச்சனையும் பாத்துக்கிறேன், மிரரும் பாதுகாப்பா திரும்ப வந்துருவான்னு ரொம்ப வித்தியாசமா பேசிருப்பாரு. அப்படின்னா தனியா அந்த எதிரிகள் கூட சண்டை போட போயிருக்காருங்கிறது இப்பதான் ஹீரோவுக்கு புரியுது. இதுக்கிடையில கேடி பையன் ரிச்சுவல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மந்திர கற்களை முதல்ல ஒண்ணு சேர்த்து அதுக்கப்புறம் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த டிராகனோட ஆத்மாவையும் ஒண்ணு சேர்க்க பாப்பான். இதுக்கிடையில தனியா வந்த மொரோக்கோ அந்த வில்லன்ஸோட டனல் கிட்ட வந்திருக்காரு. இதுக்குள்ளதான் மறைஞ்சு போயிருக்கானுங்கன்னா கண்டிப்பா இங்க ஏதாவது ரகசிய பாதை இருக்கும்னு தன் பவர்ஸ வச்சு செக் பண்ணும்போது கெஸ் பண்ண மாதிரியே சுவர்கள்ல ஒரு ரகசிய கதவு இருக்கு. உடனே அதை ஓபன் பண்றதுக்காக தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸ பயன்படுத்தும் போது ரத்தமா தலைவன் வாந்தி எடுக்கிறாரு. இருந்தாலும் முடிவுல டோர் ஓபன் ஆயிடுச்சு. இங்க நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும், மனித உலகத்துல இருக்கிறத விட நரகத்துக்குள்ள இருக்கும் போது நம்ம ஏஞ்சல்ஸுக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கும். இது கடவுள்கள் இவங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு மாதிரி. கிட்டத்தட்ட சடங்கே முடிய போற நேரத்துல ஹீரோயினோட ஆத்ம சக்தியோட சேர்த்து அவளோட மெமரிஸையும் தெரியாதனமா இங்க இருக்க கேடி பையன் பாத்துருவான். அதுல இதுக்கு முன்னாடி இவங்க பேசுனது பழகுனது மனசார காதலிச்சதுன்னு எல்லா சம்பவங்களுமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. இதை நினைச்சு பார்த்ததுமே படக்குன்னு பையன் மயங்கியும் போயிட்டான். ஆக்சுவலா இவனாலதான் அந்த 3 கற்களும் ஆத்ம சக்தியும் ஒன்னா கலந்திருக்கும். ஆனா இப்ப இவன் மயங்கி போனதால கல்லு ஒரு பக்கத்துல கண்ணா பின்னாடு பிரிஞ்சு விழுந்துருச்சு. மார்க்கால இதை பார்த்து பொறுக்க முடியல. லேய் உன்ன நம்பின பாரு, எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைன்னு அந்த கற்களை டைரக்டா எடுத்து தான் உடம்போட கனெக்ட் பண்ணிடுவான். அடுத்த நொடியே இவன் முகத்துல இருந்த அந்த தழும்பு டக்குன்னு மறைஞ்சு போகுது. முன்ன விட ரொம்ப இளமையா கூட மாறிட்டாங்க. நேரத்துக்குன்னு நம்ம மொரோக்கோ வேற இந்த மார்க்கோட கோட்டைக்குள்ள வந்துட்டான். முதல்ல அல்ல கைகளை சண்டைக்காக அனுப்பி வைக்கும் போது மொரோக்கோவுக்கு ஏற்கனவே மேஜிக்கல் பவர் இருக்கும். ஆனா இப்ப இந்த நரகத்துக்கு வந்ததால இன்னமும் அவருக்குள்ள இருந்த பவர் அதிகமாயிடுச்சு. நொடி பொழுதுல ஒவ்வொரு அடியாட்களையும் சாம்பலா மாத்திட்டாரு. அது மட்டும் கிடையாது, தன்னை போலவே எக்கச்சக்கமான குளோன்ஸை உருவாக்கி ரொம்ப ஈஸியாவே எதிரிகளை போட்டு தள்ளிட்டாரு. மார்க்குக்கு இத பார்த்து சம கோவம். என்னடா என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியான்னு கிடைச்ச புது சக்தியை பயன்படுத்தி மின்னல் வேகத்துல பறந்து வந்து மொராக்கோவோட வயிற்றுலயே ஓட்டைய போட்டான். சரி சண்டை முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா கிடையாது. மயங்கி விழுந்த நம்ம கேடு பையன் இப்ப அவன் கண்ண முடிச்சிட்டான். ஹீரோயினை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஓக்வி மனித பிறவியா இருந்திருப்பான். அவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்திருக்கும்.
அதாவது ஓட்டோ மாதிரியே இருந்தாலும் திடீர்னு அந்த பயபுள்ள ஒரு கெட்ட சக்தியா மாறி மனிதர்களுக்கு எதிராக திரும்பினதால நம்ம ஹீரோ அவனை நிரந்தரமா அழிக்க முடிவு பண்ணிருப்பான். அப்ப ஹீரோ உள்ள போந்து வேணான்னு தடுப்பா. இருந்தாலும் ஹீரோ கேட்கல. அப்ப உள்ள வந்த மொரோக்கோ, இந்த பாரு, நீ அவனை அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனை, வாழவும் முடியாம சாகவும் முடியாம இந்த பாறைகளுக்குள்ள நான் அவனை சிறை வைக்கிறேன். முக்கியமான இன்னொன்னு, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்கலாம். இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட நினைவுகளையும் நான் மொத்தமா அழிச்சிடுறேன்னு சொல்லுவான். ஹீரோவுக்கு இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதுக்கப்புறம் மொரோக்கோவும் தான் பவர்ஸ வச்சு கேடி பையனை அங்க இருக்க பாறைகளுக்குள்ளேயே நிரந்தரமா சிறை வச்சிருப்பாரு. இந்த பிளாஷ்பேக் கட் ஆனதுமே நம்ம ஹீரோயினோட இன்னொரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி மச்சக்கண்ணியும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து காடுகளுக்குள்ள ஒரு தீய சக்தியை தேடி கிளம்பிருப்பாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே இவங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் நம்மளால இங்க வெயிட் பண்ண முடியாது. முதல்ல வா, நம்ம டீம் கிட்ட போலாம். ஆனா ஹீரோனுக்கு இதுல விருப்பம் இல்ல. நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேங்கிறா. ஓஹோ, இப்பதான் விஷயமே புரியுது. நீ இன்னமும் அந்த ஓக்வி கூட பழகிட்டு இருக்கியா? தலைவர் ஏற்கனவே சொல்லிருக்காருல, மனுஷங்களை நம்ம நம்ப கூடாது. அதுவும் இல்லாம அவனுக்குள்ளேயும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் தேவதைகள், வெறும் சாதாரண மனுஷனை காதலிக்க கூடாது. ஆஹா, நீ என்ன வேணா சொல்லு, நான் அதையெல்லாம் கேட்கவே மாட்டேன்னு இந்த புள்ள அடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்கா. சரி சரி, போய் தொலை. இந்த ஒரு முறை உனக்காக நான் தலைவர்கிட்ட போய் சொல்றேன். இந்த இடத்துல கட் பண்ணா மறுபடியும் பிரசன்ட்ல மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச கேடி பையன் முன்னாடி நிக்கிற அந்த வில்லப்பைய மார்க்க பார்த்து, ஏண்டா எனக்கு கிடைக்க வேண்டிய மந்திரக்கல்லையும் டிராகனோட சோலையும் நீ எடுத்துக்கிட்டா நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயப்புள்ள பறந்து பறந்து அட்டாக் பண்றாங்க. என்னதான் மார்க்குள்ளேயுமே இப்ப அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருந்தாலும் நம்ம கேடி பையனுக்கு எதிராக அவனால சண்டை போட முடியல. பவர்ஃபுல்லான மாய வாழை வச்சு வெட்டினா கூட நம்மால ரொம்ப அசால்ட்டா ரெக்கைகளை வச்சு அதை தடுத்துருவான். நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா மார்க்க மல்லாக்க படுக்க போட்டு மார்க் உடம்பு ஃபுல்லாவே ரெக்கைகளை வச்சு கண்ணா விடான்னு கிழிச்சுட்டான். அப்படியே பேக் சைட்ல பார்த்தா நம்ம மொராக்கோ அப்பவோ இப்போ ஒண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கூட நம்ம ஹீரோனை எப்படியாச்சும் காப்பாத்தி இங்க இருந்து அனுப்பலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதுக்குள்ளேயே உள்ள வந்தா நம்மளோட கேடி பையன், அட என்னப்பா அதுக்குள்ள அவசரப்படுற? ஞாபகம் இருக்கா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ தானே என்ன சிறை வச்ச? சிரிச்சுக்கிட்டே மொராக்கோவும், அதான் இப்ப நீ விடுதலை ஆயிட்டியே. சரி போனது போகட்டும்பா, உன்னோட கடந்த கால நினைவு அதெல்லாம் உனக்கு திரும்ப வந்துருச்சோ? அச்சோ பாவம், நீ சரியான பாதையில போயிருந்தா கண்டிப்பா நீயும் ஹீரோயினும் ஏதோ ஒரு வகையில ஒண்ணு சேர்ந்திருக்க முடியும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஹீரோவும் மைக்கேலும் மட்டும் தான் டீம்ல இருக்க யாருக்கிட்டையும் சொல்லாம மொராக்கோ ஏதாவது ஆபத்துல மாட்டிட போறாரோன்னு பயந்துகிட்டு கார்ல நேரா அந்த வில்லனோட லொகேஷனுக்கு கிளம்புறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத கேடி பையன் மொராக்கோ கிட்ட பேசிட்டு இருக்க சின்ன கேப்ல அவ்வளோ காயம்பட்டு கீழே விழுந்த மார்க்கு படக்குன்னு எழுந்து தனக்குள்ள இருந்த தீய சக்தியை வச்சு ஒரு அட்டாக்க போடுவான். நல்ல வேலை அங்க இருந்த ஹீரோனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நம்ம கேடி பையன் அந்த புள்ளைய தன்னோட ரெக்கைகளை வச்சு வளைச்சு பிடிச்சுப்பான். கூடவே கிடைக்கிற சின்ன கேப்ல அந்த இடத்த விட்டு பறந்து தப்பிச்சும் போயிடுவான். அப்ப பாருங்க, இந்த வில்லனுக்கு ஏற்பட்ட காயங்கள் அது எல்லாமே படிப்படியா தானாவே கியூர் ஆகுது. அது மட்டும் கிடையாது, மொராக்கோவோட மந்திர ஆயுதத்தால இறந்து போன அடிமைகளுக்கு நொடி போடுதுல இந்த பயபுள்ள திரும்ப உயிரையும் கொடுத்துட்டான். மொத்த பெருமே அங்க இருக்க மாய கதவு வழியா வெளியில போயிடுவானுங்க. ஆனா நம்ம மொராக்கோ இன்னமும் அங்கதான் இருக்காரு. தான் உயிர் போக போற கடைசி நிமிஷத்துல நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுவாரு. யோ மொராக்கோ, எங்கேயா போன? நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம். டேசன் மன்னிச்சிரு, நிலைமை கைமீறி போடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட தேவதை ஃபேமிலியில யாருக்கும் இதுவும் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோட உயிரை கொடுத்த நான் ஹீரோயினோட உயிரை காப்பாத்த நினைச்சேன். அந்த மார்க்கு இறந்து போன ஓட்டோவோட ஆத்மசக்தி கொண்ட 3 மந்திர கற்களை ஒன்னா சேர்த்து தனக்குள்ள இருந்த பவர்ஸ அதிகப்படுத்திக்கிட்டான். கூடவே மார்க்குக்கும் கேடி பையனுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அதுல கேடி பையன் ஹீரோனை தூக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான். நான் தடுக்க நினைச்சேன், ஆனா என்னால முடியல, தோத்து போயிட்டேன். எனக்கு வருத்தம் என்னன்னா, நீ எனக்கு மாசம் மாசம் கொடுத்த பணம் அதை என்னால திரும்ப கொடுக்கவே முடியல. பாத்தியா, மன்னிச்சிருப்பா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே ஹீரோவுக்கு செம கோவம். யோ நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாதியா, முதல்ல என் பணத்தை எடுத்து வை, நான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி மொராக்கோவை எப்படியாச்சும் உயிரோட வச்சிருக்கணும்னு ஹீரோவும் ஏதோ பேசி பாக்குறான். ஆனா பாதியிலேயே மொராக்கோவோட காலும் கட்டாகுது. கிட்டத்தட்ட அதே இடத்துல நம்மால இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவசரமா ஹீரோவும் மைக்கேலும் அந்த வில்லன்ஸோட லொகேஷனுக்கு வராங்க. ஏற்கனவே தான் நம்ம மொராக்கோ சீக்கிரட் டோரை ஓபன் பண்ணி வச்சிருப்பார்ல, இப்ப அதை கடந்து உள்ள வரும்போது ரொம்பவே மோசமான நிலைமையில மொராக்கோ இறந்து போயிருக்க விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறமா இறந்து போன இவரோட உடம்ப தூக்கிட்டு வந்த பேஸ்மெண்ட்ல இருக்க சீக்கிரட் ரூமோட மேடையில வச்சு அவரோட கைகளாலேயே மந்திர கம்ப தொட வைக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே அவர் உடம்பு காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது. தான் குடும்பத்துல இன்னொருத்தர் இறந்து போனதை நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இந்த பக்கத்துல நம்ம பாட்டி கிம் வேற உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ மறுபடியும் இன்னொரு உயிரை இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரமா அமைதியா இருந்த ஹீரோ கையில ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துக்கிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வரான். பட்டார்னு அங்க இருக்கக்கூடிய நரகத்தோட கதவுகளை உடைக்க ஆரம்பிக்கிறான்.
மத்த ஏஞ்சல்ஸுக்கு ஒன்னும் புரியல. தலைவரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் நரகத்தோட கதவுகளை உடைச்சிங்க, இந்த ஒட்டுமொத்த பூமியும் நரகமாவே மாறி போயிடும். பதில் பேச்சே கிடையாது. கண்ணா பின்னா நடிச்சு ஒரு கிட்டத்துல அந்த கதவுகளை உடைச்சிட்டான். ஆக்சுவலா நம்ம ஆளுங்களோட பவர்ஸை வச்சுதான் அந்த கதவுகளையே உருவாக்கி இருப்பாங்க. சோ இப்ப அந்த கதவு உடைக்கப்பட்டதால தேவதைகளோட பவர்ஸும் அவங்க உடம்புக்குள்ளேயே திரும்ப வந்துருச்சு. அப்புறம் என்ன, மந்திர ஆயுதங்களும் கிடைச்சாச்சு. அப்ப உடனே ஹீரோவும் இந்த பாருங்க நரக வாசல அழிச்சாச்சு, இப்ப நம்மளால பாட்டியோட உயிரை காப்பாற்ற முடியும். பிரச்சனை அது மட்டுமே கிடையாது, தீய சக்தி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணோம். நமக்கு இன்னும் சரியா ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த மார்க் அப்புறம் கேடி பையனோட கதையை முடிச்சு ஹீரோனை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நம்ம பவர்ஸை வச்சு இந்த நரகத்தோட கதவுகளையும் லாக் பண்ணிடலாம். இப்படி சொல்லி முடிக்கும் போதே அந்த நரகத்தோட கதவுகளுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான தீய சக்திகள் காட்டு தீய போல அப்படியே படார்னு மேல வருது. இந்த சம்பவத்தை டிவி நியூஸ் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் பார்த்து பயந்து போறானுங்க. இவ்வளவு நாளா செழிப்பா இருந்த மரங்கள் கூட ஒரே நொடியில பட்டு போயிடுச்சுங்க. போதாத வரைக்கும் வில்லப்பைய மார்க்கு தான் ஆளுங்களோட நடு ரோட்டுக்கு வந்தவன் 3 மந்திரங்களோட சக்திகளை வச்சு ஆயிரக்கணக்கான தீய ஆன்மாக்களை இங்க இருக்க மனித உடம்புகளுக்கு மாத்தி விட்டுருவான். இதனால பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்துல நம்ம பாட்டி கிம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு வழியா பவர்ஸை பயன்படுத்தி காப்பாத்தியாச்சு. உலகம் ரொம்ப கோரமா மாறிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஹீரோவும் மத்த ஏஞ்சல்ஸும் பாப்பாங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தீய சக்திகளுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பான். அப்ப இவங்க கூட ஒரு ஆளா இருந்த ஓட்டோ இருக்கான் இல்லையா, அவனுமே ஒரு தீய சக்தியா மாறி போனதால தான் கடமையை விட்டு விலகாம ஹீரோவும் அந்த ஓட்டோவுக்கு எதிராக சண்டை போடுவான். நடந்த சண்டையில அந்த பையன் தொப்புன்னு சுருண்டு கீழே விழுந்துட்டான். கடைசியில அவனை அழிக்கலாம்னு நினைப்பாரு, இருந்தாலும் மனசு வரல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்த பையனாச்சே. சோ போடா போட்டுன்னு உயிர் பிச்சை கொடுப்பாரு. அப்ப கரெக்டா உள்ள வந்த மொரோக்கோவும் இந்த பாரு, இப்போதைக்கு அவன் வெறும் தீய சக்தி, நம்ம அவனை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு அவன் உடம்பையே மொத்தமா அழிக்கிறதுக்காக மந்திர சக்கரத்தை உருவாக்குவாரு. இருந்தாலும் ஓட்டோ அது எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு மறுபடியும் மொரோக்கோவையே அட்டாக் பண்ணிட்டான். அப்ப சடனா உதவிக்காக ஒரு 4 ஏஞ்சல்ஸ் ஓடி வருவாங்க. அப்ப ஓட்டோ உடம்புக்குள்ள இருந்த அளவுக்கு அதிகமான தீய சக்தி நொடி பொழுதுல அந்த 4 தேவதைகளையுமே அட்டாக் பண்ணி அதே இடத்துல ரொம்ப கொடூரமா சாகடிச்சிருச்சு. இப்படி ஒரு சம்பவத்தை கண்ணுக்கு நேரா பார்த்த நம்ம ஹீரோவால பொறுக்கவே முடியல. சோ தனக்குள்ள இருந்த முழு பவர்ஸை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அம்புடுத்த ஓட்டோட கதை முடிஞ்சு காத்தோட காத்தா அவனும் அழிஞ்சு அவன் உடம்புக்குள்ள இருந்த ஆன்மாக்கள் 3 மந்திர கற்களா உருமாறி இருக்கு. கூடவே உலகத்தோட 3 திசைகள்ல அது வீசப்பட்டிருக்கு. இப்ப இந்த பிளாஷ்பேக் கட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த ஓக்வி இருக்கா இல்லையா, அதாவது கேடி பையன், அவங்களோட பிளாஷ்பேக் பிளே ஆகுது. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே காதலிச்சு வந்திருக்காங்க. அப்பதான் பேச்சுவாக்குல ஓக்வியும் இந்த பாரு, எவ்வளவு நாளைக்கு நம்மள பத்தின விஷயங்களும் டீம் கிட்ட இருந்து மறைச்சிட்டே இருக்க போற, எனக்குள்ள நல்ல சக்தியும் இருக்கு கெட்ட சக்தியும் இருக்கு, ஆனா நான் மனுஷங்கிற ஒரே காரணத்தாலேயே உன் தேவதை குரூப்பை சேர்ந்தவங்க என்ன ஒதுக்குறாங்க. சரி, நீ என்கிட்ட ஒரு முறை சொன்னியே உன் டீம்ல இருக்க மொரோக்கோ அவரு பல வருஷங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணதாலதான் அவருக்கும் தேவதை அப்படிங்கிற பவரும் கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதே மாதிரியே இப்ப நானும் கடவுளை வேண்ட ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கண்டிப்பா என் தியானத்தை பார்த்து வியந்து என்னையும் ஒரு தேவதையா மாத்துவாரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும்ல. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே காட்டோட மைய பகுதியில் இருக்க மார்க்க காட்டுறாங்க. இப்ப சடனா அவனுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான கருப்பு புகை அப்படியே பறந்தபடி நிக்குது. நொடி பொழுதுல அவன் உடம்புக்குள்ள நுழைஞ்சு இன்னும் அவனை ரொம்ப கெட்டவனா உருமாத்துது. இதுக்கிடையில நம்ம கேடி பையன் ஹீரோன் கிட்ட சொன்ன மாதிரியே கடவுள் கிட்ட பிரார்த்தனைகள் ஆரம்பிக்கிறான். 1-2 நாள் கிடையாது, வருஷ கணக்கா கடவுள் கிட்ட வேண்டான். ஆனா எந்த பலனும் இல்ல. ஒரு கட்டத்துல தொப்புனு பையன் மயங்கியே விழுந்துட்டான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த வில்ல பையன் மார்க் வருவான். அட என்ன தம்பி, எங்களை போலவே உனக்குள்ளயும் ஒரு சில பவர்ஸ் இருக்கு, இருந்தாலும் நீ ஒரு தேவதையாகிறதுக்கு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்க, உன்னை பாக்குறதுக்கும் பாவமா தான் இருக்கு. அதனால என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ சரின்னு சம்மதிச்சா உன்னை கடவுளுக்கு எடுக்கிறான ஒரு ஆளா நான் மாத்துறேன். அதுக்கப்புறம் நீ ஏன் அந்த கடவுள் கிட்ட போய் வேண்டணும்? ஆரம்பத்துல யோசிக்கிற கேடி பையனும் வேற வழி இல்லாம ஹீரோயின் மேல இருக்க காதலாலேயே இந்த வில்ல சொன்ன டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா மார்க் தன் கையை கட் பண்ணி வலியக்கூடிய ரத்தத்தை ஒரு துளி அப்படியே இந்த கேடி பையன் உடம்புல விடும்போது இவ்வளவு நேரமா ஒரு மனித உடலா இருந்த இந்த பயலோட உடம்பு இப்ப அப்படியே ஒரு முழுமையான தீய சக்தியா உருமாறுது. இந்த சம்பவங்கள் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறமா நல்லா இருந்த கேடி பையனுக்குள்ள இப்ப முழுக்க முழுக்க தீய சக்தி போயிடுச்சு. அப்பதான் ஒரு நாள் மார்க் உள்ள போந்து தப்பாரு, இந்த பூமியவும் நரகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நம்மளோட நரக வாசல அந்த தேவதைகள் குரூப்பை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னால அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது, நீ தான் தடுக்கணும்னு உதவி கேட்பான். உடனே கேடி பையனுக்கு சம கோபம். ஏய் என்னடா குரலை ஒசத்தி பேசுற? இந்த பாரு, ஆரம்பத்துல நீ எனக்கு பவர்ஸ கொடுத்திருக்கலாம், ஆனா இப்ப நான் உன்னை விட பலசாலி, இனிமே நீ என்ன தலைவர்னு மட்டும்தான் கூப்பிடணும்னு அந்த மார்க்கையே மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நேரா காட்டுக்குள்ள வரும்போது வழியில நம்ம மச்சக்கண்ணியை கவனிக்கிறான். அவ சும்மா இருப்பாளா? இல்ல கேடி பையா, நீ என்னடா இவன் கூட சுத்திட்டு இருக்க? இவன் சரியான லுச்சா பயலாச்சே. இந்த பாரு, இது என்னோட வாழ்க்கை, நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அட பாவி, அப்படின்னா உன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த மிரர் அவனோட வாழ்க்கையை நீ என்ன பண்ண போற? அப்ப உடனே மார்க் உள்ள பூந்து, இல்ல கேடி பையா, என்னடா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? இதான் சரியான நேரம், இந்த மச்சக்கண்ணி கதையை முடிச்சிட்டு இவங்க பேசுறத பார்த்து பயந்து மச்சக்கண்ணியும் சாட்டை எடுத்து சண்டை போட தயாராவா.
ஆனா பாருங்க கேடி பையனுக்குள்ள இருக்க பவர்ஸால நொடி பொழுதுல நகர்ந்து பக்கத்துல வந்தவன் படார்னு கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறான். இந்த பாரு, நான் உன்னை கொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இந்த விஷயத்த நேரா ஹீரோன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அவ சும்மா இருப்பாளா? இவங்க ஓடி தெரிஞ்சு காதலிச்ச ஆத்தங்கர பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு ஒன்னு ஒப்பாரி வைக்கிறா. இந்த பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்த்தா மயக்கத்தை விட்டு நம்ம கேடி பையன் கண்ண முழிக்கிறான். பார்த்தா அந்த வில்ல பையன் மார்க்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை எந்த இடத்துல சிறை வச்சிருந்திருப்பாங்களோ அதே சுரங்க பாதைக்கு திரும்ப வந்திருக்கான். ஆக்சுவலா ஹீரோனுமே இங்கதான் இருக்கா. நடந்த கலவரத்துல நம்ம கேடி பையனுக்கு பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அப்ப சடனா மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோயினும் எலே நீ இதுகடா இங்க வந்தான்னு கேக்குறா. மிரண்டு போன கேடி பையனும் அப்படின்னா உனக்கு கடந்த கால மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நான் இங்க இருந்து என் டீம் கிட்ட கிளம்புறேன். ஓ, மறுபடியும் என்ன விட்டுட்டு அப்படியே போறல? கடுப்பான ஹீரோயினும் எது நான் போனனா? நீ என்ன விட்டுட்டு போன? நான் அவ்வளவு சொல்லியும் நீ அந்த தீய சக்திகள் கூட ஒண்ணு சேர்ந்த? ஆமா ஆமா, ஏன் சொல்ல மாட்டேன்? நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டாத நாளே கிடையாது. ஆனா ஒரு முறை கூட எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. அந்த ஒரு கோவமும் விரக்தியும் தான் என்ன தவறான பாதைக்கு கொண்டு போச்சு. அப்படின்னா நீ கோவப்பட வேண்டியது என் மேல கிடையாது, உங்களை படைச்ச கடவுள் மேல. நீ என்ன வேணா சொல்லுப்பா, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புவா. கேடி பையன் தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இவனுக்கு அளவுக்கு அதிகமா காயப்பட்டிருக்கல. சோ வழிதாங்க முடியாம தொப்புன்னு சுருண்டு கீழே விழுந்துட்டான். இன்னொரு பக்கத்துல ஊருக்குள்ள இருக்க மக்கள் உடம்புக்குள்ள தீய சக்தி புகுந்ததால ஒருத்தனுக்கு ஒருத்தன் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறான். இது அந்த வழியா போட ஹீரோவும் அவனோட டீமும் கவனிக்கிறாங்க. சரி, மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. அதனால எதிரிகள் ஒவ்வொருத்தனையும் லெப்ட் ரைட்னு பந்தாடிட்டு இருக்கானுங்க. அதுலயும் முக்கியமா நம்ம ஹீரோ கிட்ட டிஜேன்னு ஒருத்தன் கடலாம் வாங்கிருப்பான்ல, அவங்க டீமே 2-3 பேர் சண்டைக்கு போயிடுவானுங்க. சரியான நேரத்துக்கு ஹீரோ மட்டும் வரலன்னு வைங்க, கண்டிப்பா பால் ஊத்திருப்பானுங்க. இந்த பக்கத்துல சூப்பரா சண்டை போயிட்டு இருக்க டைம்லயே அப்படியே இன்னொரு பக்கத்துல கேடி பையனை விட்டு தனியா வந்த ஹீரோயினும் பக்கத்துல இருக்க ஒரு டெலிபோன்ல இருந்து நம்ம ஹீரோவோட டீமுக்கு கால் பண்ணி பாக்குறா. ஆனா போன் ரீச்சே ஆகல. போதாத குறைக்கு அந்த வில்லனும் அவனோட கூட்டாளிகளும் வேற இங்க வந்துட்டானுங்க. இன்னமும் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள பவர்ஸ் இருக்குல்ல. சோ முதல் தாக்குதல்ல ஒரு 3-4 பேரை பறக்க விட்டா, இருந்தாலும் மீதி பேரும் சண்டைக்கு வரானுங்க. தான் சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு 2-3 பேரை அடிச்சு போட்டுருவா. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த மார்க்கு தனக்குள்ள இருக்க முழு பவர்ஸ வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ஆம்படுத நம்ம ஹீரோயின் அதே இடத்துல மயங்கிட்டா. அடுத்த ஹீரோவோட டீமும் ஊருக்குள்ள இருந்த ஒரு சில மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திரும்ப ஹீரோனை தேடி பக்கத்துல இருக்க மலைப்பகுதிக்கு வரும்போது கரெக்டா நடு ரோட்ல நம்ம கேடி பையன் பறந்து வந்து லேண்ட் ஆகுறான். சரி, சண்டை போட போறானு பார்த்தா அதான் கிடையாது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை சரி பண்ண நினைக்கிறேன். ஏன்னா மொரோக்கோ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் எனக்கும் எங்களோட பழைய மெமரிஸே ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போதைக்கு ஹீரோயினா அந்த மார்க் தான் வச்சிருக்கான். கண்டிப்பா நரகத்தோட வாசலை நிரந்தரமா திறக்கணுங்கிறதுக்காக உங்களோட சீக்ரெட் ரூமுக்கு தான் போயிருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அவனை சமாளிச்சா போதும். ஹீரோனை காப்பாத்துறதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு முறை என்ன நம்புங்கன்னு கேக்குறான். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா ஹீரோவுக்குமே இவனோட பேச்சுல நம்பிக்கை வருது. இன்னொரு பக்கத்துல அந்த மார்க் இருக்கா இல்லையா, அவன் நேரா ஹீரோவோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். ஏற்கனவே செய்ய முடியாம விட்டு போன பூஜைய இந்த இடத்துல மறுபடியும் ஆரம்பிச்ச நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த டிராகனோட ஆத்ம சக்தியா தனியா பிரிச்சுட்டான். ஏற்கனவே உடம்புக்குள்ள இருக்க மந்திரங்களோட இந்த பவர் ஒண்ணு சேர்ந்ததால இப்ப இந்த பயபுள்ளைக்கு அபரிவிதமான சக்தி கிடைச்சிருக்கு. சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஏஞ்சல் டீம்ல இருந்த 4 பேர் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கல் சிலைகள் மேல டப்புன்னு கைய வைக்கிறான். அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. நேரத்துக்குன்னு ஹீரோவோட டீமும் கரெக்டா இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. சண்டைக்காக ரவுடி பயலுங்க ரெடியா நிப்பானுங்க. முதல்ல லீட்டா அடிக்கலாமேன்னு கிட்ட போகும்போது சைடு வாக்ல எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். நல்ல வேளை ஹீரோ காப்பாத்திட்டான். சரி, எவன்டா அதன் திருப்பி பார்த்தா மொத்த பேருக்கும் சம ஷாக்கு. ஏன்னா ஏற்கனவே இறந்து போன 4 ஏஞ்சல்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப அந்த பயலுங்க குத்துக்கள் மாதிரி முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா அவங்களோட கண்களை பாருங்க, முழுசா கருப்பா மாறி போயிடுச்சு. அப்படின்னா வில்லன் தான் இவங்களுக்கு திரும்ப உயிரை கொடுத்து முழு உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இத புரிஞ்சுக்கிற ஹீரோவும் இந்த பாரு, நீங்க இங்க சண்டை போடுங்க, நான் முதல்ல கீழே போய் மார்க்க தடுக்கிறேன்னு ஹீரோ மட்டும் தனியா கிளம்பிட்டான். ஒருத்தனுக்கு ஒருத்த மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சண்டை போற சீன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருப்பானுங்க போல. அவ்வளவு பெருசா இருக்குது. அடுத்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோ தன்னோட நெருப்பு கைகளை பயன்படுத்தி அள்ள கைகளை அடிக்கிற வேகத்துக்கு அந்த பைபிள்ங்க உடம்பே சாம்பலா மாறுது. ஆனா மார்க் இதையெல்லாம் பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு தான் பவர்ஸ வச்சு இன்னும் சக்தி வாய்ந்த 4 தீய சக்தி அடிமைகளை உருவாக்குவான். கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஏஞ்சல் டீம்ல ஓட்டோன்னு ஒரு மனுஷ பிறவியை சேர்த்திருப்பாங்க இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சுங்கிற கதை தான் இது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீய சக்திகளுக்கு எதிராக நம்ம ஏஞ்சல்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப மறைஞ்சிருந்த இந்த ஓட்டோ பையனை அட்டாக் பண்ணதுல அந்த பைபிள்ல இறந்து போயிட்டான். இத தனக்கு சாதகமாக்கின அந்த டீமன்ஸ் எல்லாம் ஓட்டோ உடம்ப தூக்கிட்டு போயிட்டு அவன் உடம்பையே மொத்தமா ஒரு தீய சக்தியா உருமாத்திருவாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஓட்டோவை நம்ம ஹீரோ மொத்தமா அழிச்சிருப்பான். இப்ப இந்த பிளாஷ்பேக் கட் ஆனதுமே மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. நெருப்பு கைகளை வச்சு ஒவ்வொரு எதிரிகளையும் அட்டாக் பண்ணும்போது சின்ன அல்ல கைங்க அல்பாயுஸ்ல மேல போயிடுவானுங்க. ஆனா பவர்ஃபுல்லான அல்ல கைகளுக்கு நம்ம ஹீரோவையே தாக்குறதுக்கான சக்தி இருக்கு. போதாத குறைக்கு இந்த மார்க் வேற பட்டாக்கத்தையை வச்சு குறுக்கையும் நெடுகையும் உள்ள பூந்து ஹீரோவோட இடுப்புலயே மார்க் போட்டான். வெளியில இருக்க நம்ம ஏஞ்சல் டீம் வேற கெட்ட ஏஞ்சல்ஸ் கூட சூப்பரா சண்டை போட்டு 4 பேரையுமே மட்டையாக்கிட்டானுங்க. ஆனா பாவம் தனியா சண்டைக்காக வந்த ஹீரோ ஒரு கிட்டத்துல நிறைய காயப்பட்டு அதே இடத்துல சுருண்டு விழுந்து
விழுந்துருவான். ஆக்சுவலா இந்த சம்பவத்தை தான் ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் இல்யூஷனா பாத்திருப்பாங்க. சரி, இப்ப சண்டை முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அங்க இருக்க மேற்கூரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு கரெக்டா கேடி பையன் உள்ள வந்துட்டான். நொடி பொழுதுல 2 அல்லக்கைங்க கதையை முடிச்சவன் மந்திர வாழை கையில எடுத்துக்கிட்டு மார்க்கு கூடிய பயங்கரமான சண்டை. சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு சீனையும் சும்மா மிரட்டி எடுத்திருப்பானுங்க. கேடி பையன் என்னதான் சக்திசாலியா இருந்தாலுமே இப்ப இந்த மார்க்குக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. அதனால இவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு, ஏண்டா நீ அந்த புள்ளைக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்றியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன் கண்ணு முன்னாடியே அவளை சாகடிக்கிறேன்னு ஒரு பவரை வீசும் போது சரியான நேரத்துல உள்ள வந்த ஹீரோ அந்த அடியை இவன் வாங்கிப்பான். அப்ப மறுபடியும் வாளை வச்சு வெட்டலான் கிட்ட வருவான். இருந்தாலும் கடைசி நொடியில நம்ம கேடி பையன் உள்ள வந்துருவான். சோ ஹீரோ மேல விழ வேண்டிய வெட்டு கேடி பையனோட ரெக்கைகள்ல பட்டு அவனோட ஒரு பக்க ரெக்கையை துண்டா போயிடுச்சு. அதோட விடலையே கடைசியில அவனோட இதயத்திலேயே கத்திய வச்சு குத்தி உயிரோட இருக்கும் போது அவன் 2 ரெக்கைகளையும் பிச்சு எடுத்துட்டான். இந்த விஷயத்த அரைகுறையா மயக்கத்தை விட்டு கண்ணமுழிச்ச நம்ம ஹீரோனும் பாக்குறாங்க. சாக போற அந்த நிமிஷத்துல மிரர் என்ன மன்னிச்சிட, நான் பண்ண தவறுகளுக்கு என்னால பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு உதவி இது மட்டும் தான், நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நம்மளால இறந்து போயிட்டான். ஆனா பிரச்சனை என்னன்னா தனக்காக ஒருத்தன் உயிரை கொடுத்ததால ஹீரோ இப்ப அந்த கேடி பையனை தான் குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துக்கிட்டான். அப்புறம் என்ன, தலைவன் சும்மா இருப்பானா, தனக்குள்ள இருந்த நெருப்பு பவரை மறுபடியும் வர வச்சு அந்த மார்க்கு பையில போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. சொல்ல போனா ஹீரோவுக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் வந்து அவனோட கையில இருக்க நெருப்பு பாருங்களேன் நீல நிறமா மாறி போயிடுச்சு. கடைசியில ஒரு குத்துவான் பாருங்க, அவ்வளவுதான் மார்க்கோட கதை மொத்தமா முடிஞ்சு பையன் அப்படியே சாம்பல் ஆயிட்டான். இவன் அழிஞ்சு போனதுமே இவன் உடம்புக்குள்ள இருந்த நம்ம ஹீரோயினோட டிராகன் சக்தி இருக்கு இல்லையா, அது அப்படியே திரும்ப அவளுக்குள்ளேயே வந்துருச்சு. முழுசா கண்ண முழிச்ச அடுத்த நிமிஷமே குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம கேடி பையனுக்கு என்னாச்சுன்னு பாப்பா. ஆனா பாவம் அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். கடந்த கால விஷயங்களை நினைச்சு பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல வெளியில இருந்த கெட்ட ஏஞ்சல்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம டீம்மேட்ஸும் அப்படியே உள்ள வந்துட்டானுங்க. லாஸ்டா ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி தங்களுக்குள்ள இருந்த பவர்ஸை வச்சு மறுபடியும் நரகத்தோட கதவை மொத்தமா லாக் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்த நகரமும் பழைய நிலைமைக்கு திரும்புது. பாட்டியம்மா கிம்முக்கும் முழுசா உடம்பு குணமாயிடுச்சு. ஆனா இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். திரும்ப நம்ம ஆளுங்க வீட்டுக்குள்ள வரும்போது இவங்க அடிச்சு போட்டா அந்த கெட்ட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பையனுங்க உடம்பு மறைஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா நல்லா குத்துக்கள் மாதிரி மறுபடியும் எழுந்து நிக்கிறானுங்க. உடனே சண்டை போலான்னு கிட்ட போகும்போது அவங்களோட கண்கள் இப்ப மறுபடியும் நார்மலான மாதிரி தெரியுது. அது மட்டும் கிடையாது, எப்பா டேசன் மைக்கேல் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறானுங்க. மொத்த பேருக்கும் இத பார்த்து சம ஷாக்கு. கட்டி பிடிச்ச அன்பு மலையை பொழிறானுங்க. இறந்து போனவங்க எப்படி உயிரோட வந்தாங்கிற கேள்விக்கான பதில் நம்ம ஹீரோவுக்கு தெரியல. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை கடவுள் தான் இவங்களுக்கு உயிரை கொடுத்திருப்பாரு போலன்னு இவனாவே ஒரு இமேஜின் பண்ணிப்பான். நரகத்தோட கதவு திறந்திருந்த சின்ன கேப்ல நகரமும் இங்க வாழ்ந்த மக்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. சோ அதுக்காகவே நம்ம ஹீரோ தாங்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆர்ஃபனேஜுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு தான் அடையாளத்தை கூட வெளிப்படுத்தல. அப்படின்னா இந்த ஒரு நாள் வருங்கிறது ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும் போல. அதுக்காக தான் இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருந்திருக்கான். இப்ப இந்த புது ஏஞ்சல் 4 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தனித்தனியா பேர் வச்சிருவோமா? தோ பயங்கரமா ஒருத்தன் பட்டாக்கத்தி வச்சிருக்கான்ல, இவனை பீமானு மைண்ட்ல வச்சுப்போம். அப்புறம் ஆளு பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கான் பாத்தீங்களா, இவனை ரங்கா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்புறம் ஒருத்திய கிம்ஜின்னு மைண்ட்ல வச்சுப்போம். இன்னொருத்திய டோரான்னு மைண்ட்ல வச்சுப்போம். பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இவங்க இந்த உலகத்தை முதல் முறையா பாக்குறதால இங்க இருக்க டெக்னாலஜி, மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் திடீர்னு ஹீரோனுக்கு இவளை சுத்தி ஏதோ ஒண்ணு அமானுஷமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை கேடி பையன் தான் திரும்ப வந்துட்டான் போலன்னு இவ்வளவே ஒரு இல்யூஷனை நினைச்சுக்கிட்டு ஒரு முறை அவனை சிறை வச்ச சுரங்கப்பாதை இருக்குல்ல, இப்ப அந்த இடத்துக்கு கிளம்புறா. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்மளுங்க ஒரு ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து பாட்டியம்மாவுக்கு ஒரு புது கடையை வர வச்சு கொடுத்துட்டானுங்க. அதே கடையில உட்காந்து ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. அப்ப இந்த கிம் இருக்காங்க இல்லையா, இவங்களோட பையன் ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்திருப்பான் போல. அவன் புள்ள குட்டி எல்லாம் தூக்கிட்டு இங்க வந்துட்டான். ஹீரோ ஆள் பார்க்கதான் முரட, ஆனா குழந்தை மாதிரி இவன் அந்த குழந்தைய தூக்கி ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். இதே டைம்ல சுரங்க பாதிக்கு வந்த நம்ம ஹீரோயின் கேடி பையன் திரும்ப வருவானா மாட்டானான்னு அங்க இருக்க பாறைகள்ல கைய வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சடனா பேக்ல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஒரு பயத்தோடயே திரும்பி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கருப்பு நிற தீய சக்தி இவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இங்க மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட வீடு இருக்கு இல்லையா, அங்கேயுமே நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயின் பார்த்தா அதே வித்தியாசமான கருப்பு பவர் இவன் கண்ணுக்கு எதிர நிக்கிற மாதிரி தெரியுது. தலைவன் ஒரு பக்கத்துல சண்டை போறதுக்காக கைய மடக்குறான். அப்படியே கேமராவும் இந்த வீட்டுல இருக்க சீக்ரெட் ரூமுக்கு போகுது. ஏற்கனவே இறந்து போன கேடி பையன் இருக்கா இல்லையா, அவனை ஒரு மேடையில படுக்க வச்சிருப்பாங்க. சடனா அவன் உடம்புக்குள்ள ஏதோ எல்இடி லைட் போட்ட மாதிரி சகப்பு நிறத்துல பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒருவேளை மார்க்கை விட இன்னும் ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கணும். அது இந்த கேடி பையன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்ட போதுங்கிற விஷயத்த தெளிவா காட்டி அப்படியே இந்த இடத்துல இந்த முதல் சீசனை முடிக்கிறாங்க. கண்டிப்பா 2வது பாகம் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ.